உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா செய்து வரும் சாதனைகளிலே புதன்தோறும் பட்டிமன்றம் என்ற இந்த நிகழ்வு மிக சிறப்பானதொரு முறையிலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாங்கறிந்து பட்டிமன்றம் ஏறுவீர் என்ற பல பொன்மொழிக்கு ஏற்ப இங்கே பல்வேறு கவிஞர்கள், சிந்தனையாளர்கள், நம்பிக்கையாளர்கள் என்ற இவர்கள் இணைந்து இன்றைக்கு ஒரு பட்டிமன்றத்து நிகழ்வை நடத்த இருக்கிறார்கள். இந்நிகழ்விற்கு நெறிப்படுத்தி இதை சீர்படுத்திக் கொண்டு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தொலைக்காட்சிகளிலே வெளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வரவேற்கிறேன். இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கக்கூடிய அத்துணை சிந்தனையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஆடி மாதம் கூழ் ஊற்றும் திருவிழா. ஆடி மாதம் கூழ் ஊற்றும் திருவிழா தனி மனித வழிபாடா சமுதாய மேம்பாடா என்ற தலைப்பிலே இன்றைக்கு பட்டிமன்றம் நடக்கவிருக்கிறது. இதனுடைய இருவேறு அணிகளை சார்ந்தவர்களிலே தனி மனித வழிபாடு என்ற தலைமையிலே அந்த அணிக்கு பொறுப்பேற்று நடத்தி செல்லக்கூடியவர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் அவர்கள். அவர்களினுடைய கருத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக திருமதி தங்கம் சாய்ராம் அவர்களும் முனைவர் ஆர் கௌரி அவர்களும் இணைந்து கொள்கிறார்கள். அடுத்த ஒரு அணிக்காக ஆடி மாத கூழ் ஊற்றும் திருவிழா சமுதாய மேம்பாட்டிற்காகத்தான் என்ற அணியிலே அந்த அணிக்கு தலைமை தாங்கி நடத்தி செல்ல இருப்பவர் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள். சேர்க்கும் விதமாக கவிஞர் வீரகனூர் ஆ ரவிச்சந்திரன் சேலத்திலிருந்து கலந்து கொள்கிறார். கவிஞர் அம்சவேணி செல்வராஜ் அவர்கள் இந்த சமுதாய மேம்பாட்டிற்காகத்தான் இப்படிப்பட்ட திருவிழாக்கள் நடக்கின்றன என்ற கருத்திலே அணி சேர்க்க வந்திருக்கிறார். இந்த இரண்டு அணி நண்பர்களுக்கும் சிந்தனையாளர்களையும் வருக வருக என்று வரவேற்று இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான் என்று ஒரு திரைப்பட பாடல் வரி. இறைவன் இயற்கை என்பது இந்த உலகத்தை படைத்திருந்தாலும் அந்த இயற்கையை ஆட்டி படைக்கக்கூடியவனாக சில நேரங்களிலே அதை அடக்க முற்படுபவனாக மனிதனும் விளங்குகின்றான். அவன் வடித்த சிலையிலே இறைவன் வாழ்வதாக அவன் நம்பிக்கை கொள்கிறார். இப்படிப்பட்ட மத சார்பான இறைவன் பற்றிய நம்பிக்கைகள், இயற்கை பற்றிய நம்பிக்கைகள் நம்முடைய மனித சமுதாயத்திலே மிகுந்து காணப்படுகின்றன. அவை வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலாகவும் அமைகின்றன. ஆனால் அதை வைத்து சில விழாக்களை ஒவ்வொரு சமூகமும் ஒரு வகையாக முன்னெடுக்கிறது. ஒரு சமயத்திலே ஒரு வகையான விழாக்கள், மற்றொரு சமயத்திலே மற்றொரு வகையான விழாக்கள். ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்களாக, ஒரு சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் வாழக்கூடிய இடங்களிலே ஒவ்வொரு வகையான விழாக்களை அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவை தனி மனித வழிபாட்டிற்கு துணை கோலுகின்றனவா அல்லது சமுதாய மேம்பாட்டிற்கு வழிவகுக்கின்றனவா என்பதை பற்றித்தான் இன்றைக்கு இந்த பட்டிமன்றத்திலே நம்முடைய சிந்தனையார்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். முதலாவதாக ஆடி மாதம் கூழ் ஊற்றும் திருவிழா. ஆடி மாதத்திலே கூழ் ஊற்றும் திருவிழா என்ற ஒரு விழா பரவலாக தமிழ் மக்களிடம் மட்டுமல்ல, தமிழகத்தை சார்ந்து ஒட்டி இருக்கக்கூடிய பிற மாநிலங்களிலே எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அந்த பகுதிகளெல்லாம் கூட இவ்விழா
கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழா தனி மனித வழிபாடு என்ற கருத்திலே தன்னுடைய வாதத்தை முன்வைக்க வருகிறார் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள். வருக வருக என்று அவரை முதலாவதாக நாம் வரவேற்கிறோம். வாருங்கள் ஐயா. அன்பிற்கினிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்து, இன்றைக்கு நடைபெறுகிற இந்த பட்டிமன்றத்திலே மிகச் சிறப்பாக ஒரு நடுவாண்மை செய்து எந்த அணி நியாயமான அணி என்று பார்த்து தனி மனித வழிபாடே சிறந்த அணி என்று சீர்தூக்கி பார்த்து தீர்ப்பு வழங்கவிருக்கின்ற நடுவர் ஔவை திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்கள் எதிரணியிலே அமர்ந்து கொண்டு எதற்கெல்லாம் சமுதாயம் சமுதாயம் என்று சொல்லிக் கொண்டே இருப்பவர்கள். பஸ்ஸில் பிக் பாக்கெட் அடித்தது பற்றி அது கூட சமுதாய மேம்பாடு என்று பேசுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் இவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒரு 3 பேர். அதற்கு ஒரு தலைவி நல்ல தொண்டராக வேற இருக்கிறார். திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குநராக பொறுப்பேற்று சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருப்பார். மிகச்சிறந்த செயலூக்கம் மிக்க பெண்மணி. தான் எடுத்துக்கொண்ட பொறுப்புகளை எல்லாம் மிகச் சிறப்பாக நிறைவேற்றுகிறார். எந்த ஒரு செயலை சொன்னாலும் அதை இன்னும் சிறப்பாக எப்படி செய்வது என்று பார்த்து செயலாற்றுகிறார். பட்டிமன்றத்துக்கு வருவது மட்டும் தலைப்பை போட்டு விடுவது அவர் பாவம். சமுதாய மேம்பாடு. ஒரு அணியில திருமதி அம்சவேணி இருக்கிறார்கள். நம்முடைய அன்பு விரும்பிய நண்பர் வீரகுவர் ரவிச்சந்திரன் இருக்கிறார். நல்ல வலிமையாக பேச முடியும். ஆனா என்ன பண்ணுங்க, அவங்க எடுத்துக்கிட்ட தலைப்பு சரியில்லை. தலைப்பு சரியில்லாம என்ன பண்ற, கூழ் ஊத்தனா வாங்கி குடிச்சோமா போனோமான்னு இருக்கும். அதுல இன்னும் சமுதாய மேம்பாட பார்த்தாங்க. ஒரு சொம்புல கூழ் கொடுத்தாக்கா கூழ் ஊற்றுவாங்க. வீட்டுல கூட கூழ் ஊற்றுவாங்க. சொம்புல கூழை கொடுத்தா வாங்கி கடை குடிச்சிட்டு அதுக்கு வெங்காயம் போட்டு தருவாங்க. தொட்டுக்கிறதுக்கு பதார்த்தம் எல்லாம் கூட கொடுப்பாங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டு எங்க வீட்டுலாம் கொத்தவரங்காய் பொரியலும் முருங்கைக்கீரை பொரியலும் போடுவாங்க. அதோட கூட ஒரு குழம்பு வைப்பாங்க. மொச்சக்கொட்டை, கீரைத்தண்டு, கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு அற்புதமான குழம்பு வைப்பாங்க. இன்னைக்கு நினைச்சா கூட இந்த ஆடி மாதத்துல வாரம் யார் வீட்டாவது கூழ் ஊற்றா வாங்கி குடிக்கிறவங்க. தனி மனித வழிபாடு. சாமி கும்பிடுறோம், நான் கூழ் வாங்கி குடிக்கிறேன். இதுல எங்க சமுதாய மேம்பாடு வருது? அந்த மாதிரி கூழ் குடிக்கிற வழக்கம் இல்லை. அருமையான உணவு அது. இந்த கூழ் ஊற்றுவது என்பது நம்முடைய குலதெய்வத்தை வணங்கி நம்ம குடும்பம், நம்ம குலம், இப்போ குடும்பம், அந்த காலத்துல ஒரு குலமாக வாழும் குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த கூழை ஊற்றி அம்மா தாயே கருமாயி, மகமாயி, கங்கையம்மா, எல்லையம்மா, ஈச்சனாரி, நிறைய மகமாயி, காளி, ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும். அந்த சாமியை வேண்டி நாங்க நல்லா இருக்கணும், எங்க குடும்பம் நல்லா இருக்கணும், என் பொண்ணு வயசுக்கு வந்துக்குது, அதுக்கு கல்யாணம் ஆகணும், என் புள்ள படிச்சிருக்கா அவனுக்கு வேலை கிடைக்கணும், எங்க தொழில் நல்லா நடக்கணும், நாங்க நிலத்துல விவசாயம் போட நல்லா அமோகமா விளையணும், இப்படின்னு வேண்ட ஒரு நாள். இதுல சமுதாய மேம்பாடுன்னு சொல்லி இவங்க கூழ் ஊத்தி கும்மி அடி கும்பம் போடுறாங்க. இதுதான் நியாயம்? கூழ் ஊத்துறீங்க, குடிக்கிறோம். இதுல சமுதாய மேம்பாடு என்ன வருது? கூழ் ஊற்றுபவர்கள் அதை ஊற்றுகிற பொழுது 4 பேருக்கு கொடுப்பாங்க. தெருவுல போறவங்களுக்குலாம் கொடுப்பாங்க. எதுக்காக?
நமக்கு புண்ணியம் வரணும்னு. எதுக்கு? நமக்கு புண்ணியம் சேரணும், அதுக்காக கொடுப்பாங்களே தவிர சமுதாயம் மொத்தமா பசியை தீர்க்கணும்னா கொடுத்துட்டு கிடையாது. ஆனா அப்படிதான் பேசுவாங்க. அடுத்த வாரம் பேச வரவங்க அப்படிதான் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? நாங்க கூழ ஊத்துறோம், கிராமமே வந்து குடிக்குது, அதனால அந்த கிராமம் மொத்தமா பசித்திருது, அதனால வந்து நாங்க சமுதாய மேம்பாடு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கூழ ஊத்தி ஒரு சொம்புல கூழ ஊத்தினா சமுதாயம் மேம்பட்டுருமா? என்ன இது? இந்திய சுதந்திர போராட்டம் நடத்துறீங்க, சமுதாய மேம்பாடு. ஒரு கிலோ இல்ல ஒரு படி கேழ்வரகை வாங்கி இல்ல கம்பை வாங்கி அதை கூழ காய்ச்சி 4 பேர் குடிச்சா சமுதாயம் மேம்பட்டுமா? என்ன அடிப்படைன்னு புரியல. தனி மனிதர் வழிபாடு ஒட்டுமொத்தமா நம்முடைய குல தெய்வம், நம்மை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் குல தெய்வம். நாம் ஒரு காலத்துல குலமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். நமக்கு ஒரு தெய்வமாக ஒரு பெண்மணி இருந்தார்கள். அது பெண்வழி சமூகம். அந்த காலகட்டத்தில் அந்த பெண்வழி சமூகத்தினுடைய தலைவியாக இருந்தவரை நாமும் தலைவியாக வைத்து நாம் வேட்டையாடிய பொருட்களை அல்லது கொண்டு வந்த பொருட்களை மொத்தமாக வைத்து நாம் உண்டோம். அன்றைக்கு பொது உடைமை இருந்தது, அன்றைக்கு சமுதாய மேம்பாட்டுல தான் தொடங்குச்சு. ஆனா இன்றைக்கு அப்படி இருக்குதுன்னா கிடையாது. இன்றைக்கு குலங்கள் எல்லாம் குடும்பங்களா பிரிஞ்சு போச்சு, ஜாதிகள் வந்துருச்சு, மதங்கள் வந்துருச்சு. அன்னைக்கு என்ற மதம் கிடையாது. முதல்ல அந்த தலைவி வந்து ஒரு இறைவியாக பார்க்கப்பட்டா அதுக்கு மதம்லாம் கிடையாது. குலதெய்வம் என்பது மதமற்ற ஒரு இறைவன். அந்த குலத்துக்கான ஒரு தெய்வம், அவ்வளவுதான். அதுக்கு மதமோ அதுல இந்த சாஸ்திரங்களோ எதுவுமே கிடையாது. நேரடியாக போய் வணங்குவது. பிற்காலத்துல அந்த காலத்துல ஆட்ட மாட்டை வச்சு அந்த தாய்க்கு முன்னாடி போட்டாங்க. அந்த தாய் அதை வெட்டி தருவாங்க, எல்லாருக்கும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க, மாமிசம் சாப்பிடுவாங்க. பிற்காலத்துல வந்து இந்த காடுகள் எரிகிற போது சில மிருகங்கள் அந்த தீயில மாட்டிக்கிட்டு செத்து போகுது. அந்த விலங்குகளை கொண்டு வந்து சாப்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் இங்க ஒரு செய்தி சொல்லணும், முக்கியமான செய்தி. நம்ம முகம் இருக்குல்ல, இந்த கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா குறுகி இருக்கும், மேல் பக்கம் பெருத்து இருக்கும். ஆனா விஞ்ஞான ஆராய்ச்சி என்ன சொல்றாங்கன்னா, ஆதிகால மனிதர்களுக்கு மேல் பக்கம் சுருங்கியும் கீழ்ப்பக்கம் விரிந்தும் காணப்படும். கீழ்ப்பக்கம் விரிந்த காணப்படும். ஏன்னா மாமிசங்களை அரைத்து 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 சாப்பிடும். அப்போ ஒரு தடவை ஒரு வேளை உணவு விடுறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். இவ்வளவு பெரிய கதை சொல்றது 7 நிமிஷம் கொடுக்குறாங்க. நியாயமா அது? அதுவே நியாயம். 8 மணி நேரம் 7 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க. ஆக கூழ் ஊற்றுவது என்பது தனி மனித வழிபாடு. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், மேலும் மேலும் என் குடும்பம் விரிச்சு சிறப்பாக விளங்கி வர வேண்டும் என்று என்னுடைய குல தெய்வத்தை வேண்டிக் கொண்டு நான் அந்த தெய்வத்தின் முன்பு அந்த கூழ் ஊத்துறேன். இதுதான் அடிப்படை. கூழ் ஊத்துறத பத்தி சொல்றீங்க, ஓ இந்த சிறப்பு சமுதாய மேம்பாடுன்னு பேசுங்க நீங்க கூழ் ஊத்துறத பத்தி. அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறேன். கூழ் ஊத்துனா பகல்ல கூழ் ஊத்துவாங்க 12 மணிக்கு முன்னாடி. ஞாயிற்றுக்கிழமை 12 மணி 12:15 ராவு காலம் சொல்லிட்டு 12 மணிக்கு முன்னாடி கூழ் ஊத்துவாங்க. சாயங்காலம் 7 மணிக்கு கும்பம் போடுவாங்க, அது தெரியுமா? நிறைய பேர் இங்க சைவர்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச. எங்க வீட்டுல நாங்கெல்லாம் அசைவம் சாப்பிடுறோங்க. எங்க வீட்டுல மீன் குழம்பு வைப்பாங்க, கறி வறுப்பாங்க, முட்டை செய்வாங்க, நிறைய அசைவ பொருட்களை செஞ்சு சாப்பிடுவாங்க. அப்ப யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, குடும்பத்துக்கு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அப்ப எங்க போச்சு இந்த சமுதாய மேம்பாடு? எங்க போச்சு? கொழுக்கட்டை செஞ்சு கரெக்டா 6 இலைக்கு 6 விளக்கு வச்சு கும்பிடுவாங்க. நான்லாம் கூட விளக்கு சண்டை போடுங்க சின்ன வயசுல, எனக்கு விளக்கு வேணும், எனக்கு விளக்கு வேணும்னு. விளக்குன்னா அந்த கொழுக்கட்டை மாவுலயே ஒரு அகல் விளக்கு மாதிரி செஞ்சு கும்பிடுவோம். அதுதான் அதுக்காக சண்டை போடுங்க சின்ன வயசு, எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த விளக்கு ஏற்றி வச்சு அந்த சாமி கும்பிடுவோம். கும்பிடுற போது எங்களுக்கு தான் கும்பிடுவோம், அது யாருக்கும் கொடுக்க மாட்டோம். அதான் சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கூழ் ஊத்தத்தை கூப்பிட்டியா கும்பம் போட கூப்பிட்டியான்னு கேட்பாங்க, கேலி பண்ணி சொல்லுவாங்க. எனவே கூழ் ஊற்றுதல் என்பது ஆடி மாசத்துல ஊற்றினாலும் சரி, ஆவணி மாசத்துல ஊற்றினாலும் சரி, என்ன மைக்கு ஒலி வாங்கி அணைக்கப்பட்டது. சமுதாய மேம்பாடு இல்லை 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 என்று கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்ய எனக்கு பின்னாடி 2 பேர் வர்றாங்க. அவங்க எடுத்துட்டு வருவாங்க பெரிய பெரிய கருத்துக்கள், அணு ஆயுதங்களை எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. மிக அருமையாக
ஆடி மாத கூழ் ஊற்றுதல் பற்றி அது தனி மனித வழிபாடு என்ற கருத்திலே தன்னுடைய அணியின் சார்பாக இங்கே கருத்துக்களை பதிவிட்டார். கூழ் ஊற்றுதல், கும்பம் போடுதல் என்ற ஒரு பழக்கத்தை ஐயா இங்கே முன்வைத்து சென்றார். அவர் இந்த தேசூர் பக்கத்துல இருந்து இப்ப சென்னையில கும்பம் போடுறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா அவர் வாழ்ந்த அந்த பழைய அந்த ஊர்ல, அவங்களுடைய ஊர்ல கூழ் ஊத்தி கும்பம் போடுதல் கும்பம் சொல்லுவாங்க. இப்பவும் போடுறாங்க. ஆனா அந்த ஊருக்கு பொதுவாக கும்பம் போடுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடைபெறும். சில ஊர்கள்ல காலையில கூழ் ஊத்துவாங்க, வைகாசி மாசமே ஊத்துவாங்க, சித்திரை அந்த வெயில் காலத்துல. இரவு நேரங்கள்ல அந்த 4 வீதியும் கூடக்கூடிய இடத்துல மிகப்பெரிய ஒரு வேட்டி மாதிரியான ஒரு துணியை பரப்பிட்டு ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் சாப்பாடு அரிசிச்சோறு கொண்டு வந்து போட்டுட்டு முருங்கைக்கீரை கட்டாயம், அந்த முருங்கை சம்பந்தமான ஏதாவது ஒரு பொரியலோ அதுவோ அந்த சைவ படைப்பாக அந்த இடத்துல இருக்கும். அது இன்றைக்கும் அந்த பக்கத்துல ஐயா சொல்ற மாதிரி அந்த தென்னார்காடு மாவட்டம், விழுப்புரம் பகுதிகள்ல இன்னைக்கும் நிறைய இடங்கள்ல அது இருக்கு. அதனாலதான் அதுக்கு கும்பம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்லயே தனி மனிதனா செஞ்சு சாப்பிடுறத அசைவ சாப்பாடாக சாப்பிடுகிறார்கள். அந்த கும்பம் போடுற இடத்துல, பொதுவான இடத்துல இரவு நேரங்கள்ல சோறு கொண்டு கும்பம்னாலே ரொம்ப பெருசா கும்பம் மாதிரி இப்படி தள்ளி சோத்து கும்பம் மாதிரி தள்ளுறைய அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த குவியமாக எல்லார் வீட்லயும் இருந்தும் சோறு கொண்டு வந்து போட்டுட்டு முருங்கைக்கீரை கட்டாயமாக அந்த முருங்கை கீரை அதுல இருக்கும். அதனாலதான் ஐயா சொல்லும் பொழுது எங்க வீட்டுல அந்த கூழ் ஊத்துற அன்னைக்கு முருங்கைக்காயோ முருங்கை கத்திரி ஏதோ ஒண்ணு செய்வாங்க. அப்ப அந்த முருங்கை சம்பந்தமாக அந்த எளிய வகையான அந்த உணவு வகைகள் அதுல படைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம மற்ற ஊர்கள்ல பாக்குறோம். ரொம்ப அழகாக அது ஒரு தனி மனித வழிபாடுதான் அவர் சொல்லி இருக்கிறாரு. ஆனா அதற்கு எதிர்கருத்துகளாக திருக்குறள் தொண்டர் என்னங்க ஐயா கேட்கல. ஆஹா, மைக் ஒலி வாங்கி எடுத்துட்டு பேசுங்க. ஈரோட்டில் இப்ப வாழ்ந்தாலும் நீங்களும் தென்னார்காடு மாவட்டத்துல பிறந்தவங்க, இந்த மாவட்ட பட்டம் மறந்துடாதீங்கம்மா. ஆமாங்க ஐயா. அந்த அந்த நினைவு, நீங்க அந்த கூழூத்தி கும்பம் போடுறதுன்னு சொன்ன உடனே அந்த கும்பம் ஞாபகம் எனக்கு வந்தது. நிச்சயமாக அன்னைக்குதான் அதை செய்வாங்க. அருமை ஐயா. இப்பொழுது ஐயாவினுடைய கருத்துக்களை எதிர்த்து கருத்துப்போர் புரிய வருகிறார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி. தனி மனித வழிபாடு இல்ல, அது கூழு ஊற்றுதல் என்ற விழாவே சமூக மேம்பாட்டிற்காகத்தான் அப்படின்னு சொல்ல வராங்க. வாங்கம்மா திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களே. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் திருநீலகண்ட ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நடுவராக இருந்து சிறப்பானதொரு தீர்ப்பை வழங்கவிருக்கும் ராஜாமணி அம்மா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அதாவது தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆடி மாசம் கூழூற்றும் திருவிழா தனி மனித வழிபாடா இல்ல சமூக மேம்பாடான்றதுதான். நீங்க அதுக்கப்புறம் கும்பம் வைங்க, என்னமோ பண்ணுங்க, கூழ் ஊத்துறது எதுக்காக அப்படின்றதுதான் கேட்டிருக்காங்க. ஐயாவே சொன்ன மாதிரி கூழ் ஊத்தி நீங்க வீட்டுல 4 பேர் கூழ் காய்ச்சி குடிக்கிறதுனா அது வருஷம் பூரா குடிக்கலாம். அதை பத்தி யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனா ஆடி மாசம் கூழ் ஊத்துறது எதுக்காக? அதாவது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப விதை விதைச்சிருப்பாங்க அப்பதான் வயல்ல. அதுவும் பாத்தீங்கன்னா புன்செய் விதைகளாதான் இருக்கும். அப்ப அந்த சமயத்துல வேற எதுவும் அவங்களுக்கு வேலை இருக்காது. நாற்று நடுறதோ இல்ல வேற வருமானத்துக்கு வழி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் தை மாசம் அறுவடை எல்லாம் முடிஞ்சு அப்ப அவங்களுக்கு கிடைச்ச நெல்மணிகள் எல்லாம் அந்த இந்த 6 மாச காலத்துல வருமானமும் சரி, மற்ற பொருட்களும் எல்லாம் தீர்ந்து போயிருக்கும். அப்ப கூட்டம் கூட்டமாக வாழ்ந்ததுதான் நம்முடைய சமூகம். அப்போ கூட்டமாக இருந்த அந்த சமூகத்துல அந்த நேரத்துல ஒரு உணவு பற்றாக்குறை இல்ல உணவு இல்ல அப்படிங்கும்போது வசதியானவர்கள் இந்த மாதிரி ஏழைகளுக்கு இல்லாதவங்களுக்கு அவங்களுடைய பசியை ஆற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த கூழூற்றும் திருவிழா. அதை எதற்காக ஆடி மாசம் பண்ணணும்ன்றதுக்கான விளக்கம் இதுதான். இந்த காரணங்களால அவங்களுடைய பசியை ஆற்றுவதற்காக ஒரு கேழ்வரகையோ கம்பையோ கூழா செஞ்சு அதை 4 பேருக்கு கொடுத்து அவங்களுடைய பசியை ஆத்துனாங்க. அதுல பசி ஆற்றுவதோடு மட்டுமல்லாமல் அது நம்மளுடைய உடலுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது. வயல்ல இறங்கி வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இல்ல உழைப்பாளிகளுக்கு கூழு, இந்த கம்பங்கூழு,
கேப்பக்கூழ் இதெல்லாம் வந்து நல்லா சக்தி தரக்கூடியது. வெயில்ல போய் வேலை பார்க்கறதுக்கு. அதற்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு வெங்காயமும், நீங்க சொன்ன மாரி முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை வந்து பலம் தரக்கூடியது. உடலுக்கு வலு தரக்கூடியது. அததான் வந்து குடுத்தாங்க. அத வந்து ஒரு தெய்வத்தினுடைய பேரை சொல்லி குடுக்கும் பொழுது, பயத்தினாலயோ, பக்தியினாலயோ எல்லாரும் வந்து கண்டிப்பா வந்து வாங்குவாங்க. அத வந்து இல்லாதவங்க வந்து கூச்சப்பட்டு வராம இருக்க மாட்டாங்க. சாமி பேர சொல்லும்போது கண்டிப்பா வாங்குவாங்க. அதனால குடுக்குறவங்களுக்கும் வந்து பயன் கிடைச்சது. அத வந்து வாங்கி குடிக்கிறவங்களுக்கும் வந்து பயன் கிடைச்சது. அதே மாதிரி தனி மனித வழிபாடுன்னா, நீங்க வீட்ல இருந்து அடுப்புல வச்சு காய்ச்சறது கிடையாது. இப்ப பொங்கலே வந்து வீட்ல குக்கர்ல வைக்கிறாங்க. அது மாதிரி இப்ப அந்த மாரி தனி மனித வழிபாடா ஆக்கிட்டாங்க. கேஸ் அடுப்புல வச்சு பண்றது கிடையாது. கோயில்ல போய் குலதெய்வத்துக்கு விறகடுப்புல மண்பானையில வச்சு கூழ் காய்ச்சி, அத வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் குடுக்கும் பொழுது தான், அது வந்து சமூகம் மேம்படுவதற்கு உதவியாக இருக்கு. அந்த மாதிரி ஒரு தொடங்குன விஷயத்த தான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா மாறி, மாறி, மாறி அது வந்து தனி மனித வழிபாடாயிருச்சு. ஒரு திரைப்படத்துல கூட சொல்லுவாங்க, "ஏன்டா எப்ப பாரு அம்மனுக்கு வந்து கூழு ஊத்துறீங்க, பிரியாணி போட மாட்டீங்களா?" அப்படின்னு. அது மாதிரி மனுஷனுக்கு எது நல்லதோ, அததான் வந்து தெய்வத்துக்கு படைச்சு குடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு மனிதர்கள் வந்து அது என்ன காரணம்ன்றதே தெரியாம, அத மாத்தி, மாத்தி, மாத்தி அவங்களுடைய சௌரியத்துக்காக சொன்ன மாதிரி, கூழுன்றத மாத்தி இன்னைக்கு வந்து பிரியாணி வரைக்கும் கூட போடுறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து கண்டிப்பா சமுதாய மேம்பாடு இருக்காது. அது வந்து தனி மனிதனுடைய வழிபாடு தான். அவனுடைய விருப்பு, வெறுப்பு தான். அவனுக்கு எது நல்லதோ அதத்தான் கடவுளுக்கு படைச்சு, அத 4 பேருக்கு குடுக்க சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு தனக்கு எது புடிச்சிருக்கோ, அத தான் மட்டும் செஞ்சு, தான் வீட்ல இருக்கவங்க மட்டும் சாப்பிடுறாங்க. அதுதான் தனி மனித வழிபாடு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த இதுல வந்து அ சத்துக்களும் வந்து நெறைய இருக்கு. கேழ்வரக குடிக்கும்போது அதுல வந்து நமக்கு சுண்ணாம்பு சத்து கிடைக்குது. அதே மாரி முருங்கை கீரைய சாப்பிடும்பொழுது அது வந்து உடலுக்கு பலம் தருது. முருங்கையில இருக்கிற காட்டிலும் சத்து வேற எதுலயுமே கிடையாது. அது வந்து நல்ல எலும்பு பலம் குடுக்குது. அது மட்டும் இல்லாமல் கோயில்ல வச்சு செய்யும் பொழுது, அதுல வந்து வேப்பிலைய போட்டு குடுப்பாங்க. அதாவது வேப்பிலைய போட்டா அதுல வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. விஷத்த கூட முறிக்கக்கூடிய தன்மை வந்து வேப்பிலைக்கு இருக்கு. அப்படிங்கும் பொழுது அத வந்து நம்ம நம்பி குடிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆடி மாச காலத்துல பார்த்தீங்கன்னா, கோயில்ல வந்து அம்மனுக்கு வந்து வேப்பிலையும், மஞ்சளும் வந்து முக்கியத்துவம் பெறுது. அது வந்து அம்மனுக்காக சொல்லப்பட்டது இல்ல. அது வந்து மனிதர்களுக்காக சொல்லப்பட்டது தான். வேப்பிலையும், மஞ்சளும் வந்து கிருமி நாசினி. அதாவது ஒரு பழமொழி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. "ஆடி காத்துல அம்மியும் பறக்கும்னு." ஆனா அது அப்படி கிடையாது பழமொழி. ஆடி காத்துல அம்மியெல்லாம் பறக்காது. ஆடி காத்தில் அம்மையும் பறக்கும். அதாவது அம்மை நோய் கூட அந்த ஆடி காத்துக்கு வந்து குணமாயிரும் அப்படின்றது தான். அந்த வெயிலின் தாக்கத்தினால் வெப்பம் அதிகப்படுறதுனால அம்மை வந்து வருது. அப்ப அந்த அம்மை நோய் கூட மற்ற நேரங்கள்ல குணமாகறதுக்கு வந்து தாமதமாகும். ஆனா இந்த ஆடி காற்று படும் பொழுது, அந்த கொப்பளங்கள்லாம் வந்து சீக்கிரமா வந்து வத்தி அது வந்து சரியாயிரும் அப்படின்றாங்க. அதுதான் வந்து ஆடிக்காத்தில் அம்மையும் பறக்கும்னு சொன்னாங்க. அத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி மாத்தி சொல்லி, அம்மியும் பறக்கும் அப்படின்னு ஆக்கிட்டோம். அப்போ அந்த மாரி நோய்கள் எல்லாம் வந்து அப்ப தீரும். இந்த வேப்பிலை, மஞ்சள் இதெல்லாம் வந்து அதற்கு வந்து மருந்தாக அமையும். கிருமி நாசினியாக அமையும். அந்த வெயில் அதிகப்பட்டிருக்கும் காலத்துல வந்து உணவு வந்து தூய்மையா இல்லாததுனால சுகாதாரமின்மை காரணமாக இந்த மாதிரி பரவக்கூடும். அப்ப அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக அப்ப இது வந்து தொற்று நோய் அப்ப வந்து பரவும் அப்படிங்கும்போது அதுல இருந்து நம்மள எப்படி காப்பாத்திக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம சமூகமா இருந்து அத வந்து ஒரு இறைவனுடைய பேரை சொல்லி இறை வழிபாடுன்னு சொல்லி கூழ் ஊத்தணும், மஞ்சள் இது பண்ணணும், ஆத்தாவுக்கு வந்து விரதம் இருக்கணும், சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தையோ, ஒரு பக்தியையோ உண்டு பண்ணி ஒரு கட்டுப்பாட்டுல வந்து வச்சிருந்தாங்க. இல்லன்னா, இப்ப கொரோனா காலகட்டத்துல நம்ம அவஸ்தைப்பட்ட மாரி தான் அவஸ்தைப்பட்டுருப்போம். அப்பல்லாம் வந்து அத நம்புனாங்க. பெரியவங்க சொன்னத கேட்டாங்க. ஒரு பழக்கவழக்கத்த சொன்னா நம்மளுக்காக தான் நல்லதுக்காக தான் சொல்லியிருப்பாங்கன்னு, அதையும் நம்பாதவங்களுக்காக தான் தெய்வத்தினுடைய பேரை சொல்லி, அத பயமாகவோ, பக்தியாகவோ சொல்லி, அத வந்து ஒரு பழக்கமா கொண்டு வந்தாங்க. குலதெய்வ வழிபாடுன்றதும், இந்த ஆடி திருவிழான்றதும், கூழ் காய்ச்சி ஊத்துறதுன்றதும். அதுவும் இல்லாம நம்ம ஒருத்தங்களுக்குன்னா செய்ய மாட்டாங்க. நமக்குன்னா நம்ம செய்ய மாட்டோம். 4 பேருக்கு செய்யணும், குடும்பத்துக்கு செய்யணும், நம்ம குலம் விருத்தியாகணும்னா செய்யணும் அப்டின்னா, அதுக்காகவாது செய்வாங்க வருஷத்துல ஒரு தடவ அப்படின்னு கொண்டு வந்தது தான் வந்து பொதுநலத்தோட இருந்தா நம்ம செய்வோம் அப்படின்றதுக்காக. ஏன்னா நமக்குன்னு ஒண்ணு செய்யணும்னா நம்ம வந்து இழுத்து போட்டு செய்ய மாட்டோம். சரி போது விடு அப்படின்னு விட்டுருவோம். ஆனா குடும்பத்துக்கு செய்யணும், நம்ம குலம் வழங்கணும்னா செய்யணும், நம்ம சமூகம் நல்லா இருக்கணும்னா செய்யணும். 4 பேருக்கு செய்யணுங்கும்போது அத நம்ம கண்டிப்பா விட மாட்டோம். வருஷம் வருஷம் வந்து எப்படினாலும் வந்து செஞ்சுருவோம். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து கூழ் காய்ச்சுதல வந்து ஒரு கோலாகலமாக ஆடி திருவிழாவாக வந்து கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுகிட்டு நம்ம செய்யணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து மக்களுடைய மேம்பாடு. அதாவது சமூகத்தினுடைய மேம்பாடு தான். நம்ம வந்து கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தவர்கள். சமூகம்ன்றது ஒருத்தர் வந்து தனிப்பட்டது கிடையாது. எல்லாரும் சேர்ந்தது தான். அவங்களுடைய நன்மை வந்து எல்லாருக்கும் கண்டிப்பா நன்மைய தான் கொடுக்கும்.
அதனால் நம்ம ஆடி திருவிழா, கூழ் காய்ச்சுவது அப்படிங்கிறது நம்மளுடைய சமூகத்தில் கண்டிப்பாக ஒரு சமூக மேம்பாட்டிற்காக தான் ஏற்படுத்தப்பட்டது. அதை நாம் இன்று தவறுதலாக புரிந்து கொண்டு அதை மாற்றி மருவி இன்று அது தனிமனித வழிபாடாக ஆக்கப்பட்டு விட்டது. அது ஆக்கப்பட்டு விட்டதே தவிர அது கண்டிப்பாக சமுதாய மேம்பாட்டிற்கான நிகழ்வுதான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அம்மா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அருமையாக ஒரு ஆழமான கருத்தை அவர்கள் இங்கே முன்வைத்து சென்றார்கள். ஆடிக்காத்துல அம்மையும் பரவுமா பறக்குமான்னு தெரியல. இப்ப அம்மியும் பறக்கும்ங்கிறது அம்மையும் பரவும்னு கூட நாம எடுத்துக்கலாம். மருவி அது வந்திருக்கலாம். அப்ப ஆடி காற்றுல நிறைய வியாதிகள், நோய்கள், அந்த வைரஸ், பாக்டீரியா போன்றவற்றினால் ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாம் காற்றுல பரவுறதும் உண்டு. அதை கட்டுப்படுத்துவதற்காக கூட இவர்கள் இந்த வேப்பிலையும் மஞ்சளையும் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்துல அவங்க பரவனாலும் சரி, அது பறந்தாலும் சரி, ஆனா அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்துலதான் இந்த வேப்பிலையும் மஞ்சளையும் வச்சிருக்காங்கன்னு அருமையான கருத்துக்கள் சொன்னாங்க. இந்த தழையை ஒரு ஆடையாட்டம் கட்டி அந்த பானையில வச்சு வழிபடுறது, அல்லது கோயில்ல தோரணங்களாக வச்சு வழிபடுறது, அல்லது சில நேரங்கள்ல நேர்த்தி கடனாக அந்த பெண்கள் தழையாடை கட்டி கொண்டு வருவது என்பது எல்லாம் கூட ஒரு பழைய காலத்தினுடைய தொடர்ச்சி தான். அந்த காலத்திலேயே தழையாடைகள் ஒரு சிறப்பு, ஒரு மதிப்புமிக்க ஒரு ஆடைகளாக, ஒரு காதலன் அன்போடு தரக்கூடிய ஒரு ஆடையாக பூவாடை, தழையாடை அப்படியெல்லாம் கூட அந்த காலத்துல இருந்ததுன்னு நம்ம கலித்தொகை போட்டோம். இன்னைக்கும் அதனாலேயே சாமி பேரை கூட வேப்பலக்காரி அப்படின்னு சொல்றோம், பூவாடைக்காரின்னு சொல்றோம், பாவாடைக்காரின்னு சொல்றோம், புடவக்காரம்மான்னு சொல்றோம், சீலக்காரம்மான்னு சொல்றோம். அப்ப நிறைய நாம பண்ணிருக்கோம். அப்ப வேப்ப மரத்தை கூட வணங்கக்கூடிய ஒரு நினைவு இதெல்லாம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்ப சிறப்பா சொன்னாங்க திருச்சி சிவகாமி. இல்லை இல்ல, அது எப்படி இருந்தாலும் அது தனி மனிதனுடைய வழிபாடுதான். அதனால சமுதாயத்திற்கு எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்தின் மூலமாக இங்கே வாதிட வருகிறார் திருமதி தங்கம் சாய்ராம் அவர்கள். வாருங்கள் அம்மா, தங்களுடைய அணிக்கு வலு சேர்க்கும் விதமாக ஆடி மாதத்திலே கூழ் ஊற்றும் திருவிழா சமுதாய மேம்பாடு அல்ல, அது தனி மனித வழிபாடுதான் அப்படிங்கிற கருத்துல பேச வராங்க. வாங்க. அனைவருக்கும் இனிய மனமதி காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கத்தமிழ் தொலைக்காட்சியின் 1145வது நிகழ்ச்சி அருமையான ஒரு பட்டிமன்றம். அதற்கு முன்னால் சங்கத்தமிழ் தொலைக்காட்சி நிறுவனர் நீலகண்ட ஐயா அவர்களுக்கும் நடுவராக பொறுப்பேற்று அழகாக தனி மனிதனா சமுதாயமா என்பதை அலசி ஆராய்ந்து விடை கூட அது அம்மனுக்கே தெரியும் என்பதை விட்டு விட்டு இந்த அம்மன் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த நடுவர் அம்மா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி அமைப்பு தந்து எனக்கும் இந்த வாய்ப்பு அளித்த திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களுக்கும் மற்றும் என் கட்சி அணியாளர்களுக்கும் எங்களுடன் எதிர்வாதம் புரியும் எதிர்கட்சி அவர்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சான்றர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவு அழகான ஒரு தலைப்பு. ஆடி மாதம் கூழ் ஊற்றும் திருவிழா. ஆமா, கூழ் ஊற்றுறாங்க. அதையே பிச்சுட்டீங்க. தனி மனித வழிபாடா சமுதாய வழிபாடா? உண்மையாவே ஒன்ன மட்டும் தெரிவிச்சுட்டு அப்புறம் உள்ள போறேன். தனி மனித ஒழுக்கம் தான் என்னைக்குமே சமுதாய ஒழுக்கமா மாறும். இந்த சமுதாய ஒழுக்கம் தானே ஆன்மீக ஒழுக்கமா மாறுது. அதே எப்படி தனி மனிதன் இல்லாம சமுதாயம் வந்தது? ஏன் நடுவரம்மா, நான் கேட்கறது சரியா இல்லையாம்மா? தனி மனிதன் இல்லாம சமுதாயம் வருமா? தனி மனிதனும் சமுதாயத்தோட இணைந்தவன் தான். தனி மனிதன் வாழணும் அப்படின்னா சமுதாயம் சிறப்படை. ஆமா, ஒரு தாமரை பூ இருக்கிறது. அந்த தாமரை பூ என்னன்னா தனியாக அந்த வேற சேத்துல அது வச்சு தனியாக கிளம்பி வந்தாதான் அங்க இருந்து சேத்துல இருந்து வருது. அப்புறம் அந்த சமுதாயங்கிறது பிள்ளெல்லாம் அதை வளர விடாம தடுக்குது. நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். அந்த தாமரை பூ எடுத்துக்கலாம், அந்த சமுதாயம் தடுக்குது. அப்புறம் தண்டாக வளருது. அந்த மலர்ந்து பூவாக ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அது மேல தண்ணி மேல அழகாக மலருது. அதுதான் ஆன்மீகமாகும். அப்ப தனி மனிதன் ஒழுக்கம் இருந்தாதானே சமுதாயம் வருவா. இந்த கூழ் ஊற்றும் என்பது, அதாவது ஆடி மாதம் கூழ் ஊற்றும் திருவிழா என்பது தனி மனிதனுக்காக தான். எப்படி என்றால்
அதை ஒரே ஒரு சின்ன கதையாக கூறிவிடலாம் என்று நினைக்கிறேன். ஜமத்கனின்னு ஒரு முனிவர் இருந்தாரு. அவருக்கு சகல கலைகளும் தெரியும். ஜமத்கனின் அவரு என்ன பண்ணாருன்னா எல்லா கலைகளும் தெரியும். ஜமதக்னி என்னமா சொல்லுங்க. அவரு என்னன்னா எல்லா கலைகளும் தெரியும். தெரிஞ்சோம் ரேணுகா தேவியும் அந்த அவங்க குழந்தைகளும் ரொம்ப நல்லா இருந்தாங்க. அத பொறாமை கண்ட ஒருத்தர் வீரியாச்சுனன் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா அந்த முனிவரை கொன்னுடுறாங்க. அந்த கொன்ன பிறகு அவளால ரேணுகா தேவி அம்மாவால அத தீயை மூட்டி அதுல உயிர் விட இறங்கிட்டாங்க. அப்பொழுது இந்திரன் என்ன பண்ண, ஆஹா இப்படிப்பட்ட ஒரு பதிவிரதா ஒருத்தி ரேணுகா தேவி என்பவள் யாருன்னா பரசுராமனால் தலையை மண் எடுக்கக்குள்ள அவ இந்திரனை மறந்து பாத்துடுறா. அத பார்த்த பிறகு அவளுக்கு என்னன்னா தன்னை அறியாம பார்த்த பிறகு அந்த மண் குடம் வராம வந்துருது. அதை பார்த்தவருக்கு முனிவருக்கு கோவம் வந்துருது. கோவம் வந்தோன்னா பரசுராமரை கொண்டு வெட்ட சொல்றோம். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று தலையை கொய்துதான். அப்ப தலையை சேர்த்து தாயிற்று. அப்ப கேட்கிறாரு, உனக்கு என்ன வர வேணும்னு. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லைங்கிற. அப்ப அந்த தலையானது மாறி விடுகிறது. அதுதான் மாரியம்மா. ரேணுகாவுடைய தலை மாரியம்மனுக்கும் மாரியம்மனுடைய தலை ரேணுகாவுக்கும் தலையும் மாறி விட்டதுனால்தான் அந்த மாரியம்மன். அப்ப அந்த ரேணுகா தேவி தீயினால இதுன்னு மழை இந்திரன் வந்தோடனே அது வெந்து உடம்பெல்லாம் வெந்து போயிட்டு துணியெல்லாம் இல்ல. அப்ப அங்க குளுமை கொடுக்கக்கூடியது அந்த வேப்பந்தழை தான். அந்த வேப்பந்தழை எடுத்து சுத்தி விட்டுறாங்க. அவளுக்கு பசி தாங்கல. வீடு வீடா போய் பசி கேட்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்களாம் எல்லாருமே அதாவது சொல்ல போனா ரொம்ப லாடு லப்புன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே பணக்காரங்க கிடையாது. எல்லாருமே ஒவ்வொரு இதுல அவங்கள்ட்ட இருந்தது அரிசி மா கூழு இளநீர் தான். அதை கொடுங்க நாங்க. அப்பதான் கடவுள் சொன்னாரு, அந்த ஆடி மாதம்னாலே என்னன்னா மழை வரும் மாதம். அப்ப நிறைய தொற்றுக்கள் எல்லாம் உற்பத்தி ஆகும். அதனால என்னன்னா அவங்க கொடுத்தது கூழும் கொடுத்துட்டாங்க, இளநீரும் அவற்றை பருகிதான் அவன் தன்னுடைய பசியை ஆத்தினான். அப்ப சிவபெருமான் என்ன சொன்னான்னா, உலக மக்கள் எப்பொழுது வெம்மை நோயால் அதாவது இந்த மழை வரக்குள்ள என்னன்னா அம்மன் நோய் வரும். சூடு தாங்காத எவ்வளவுதான் அதுக்குள்ள வெயில் முடிஞ்சாலும் அந்த மழையோட ஆடி காற்று அடிச்சுட்டே வரும். அப்படி வரக்குள்ளன்னா எல்லா நோயும் வரும். அந்த நோய்க்காக நோய் தணிவதற்காக வேப்ப இலையை போட்டு கூட காய்ச்சி இளநீரை குடிங்க. இப்ப எதுக்காக இது சொல்லல, இது தனி மனித ஒழுக்கம் சமுதாய ஒழுக்கம் தானே. நீங்க எங்கேயோ போயிட்டீங்களான்னு நீங்க கேள்வி கேட்கலாம். அதெல்லாம் இல்ல. வீட்டுல யாருக்காவது அம்மா வந்ததுன்னா ஊர்ல அம்மா வந்தா வீட்டுல இருக்கிறவங்க வேண்டிக்க மாட்டாங்க. என்ன சமுதாய ஒழுக்கம்னு சொன்னவங்களே கொஞ்சம் அதை கேட்டுங்க. வீட்டுல யாருக்காவது அம்மா வந்தாதான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ என் குழந்தைக்கு இப்பொழுது அம்மை வந்து விட்டது, உனக்கு நான் கூழ் ஊத்துகிறேன், என் குழந்தையோட அம்மை இறங்கட்டும். உனக்கு நான் வேப்பலையால நான் இது தாலாட்டு பாட்டு போடுவாங்க. தாலாட்டு பாட்டு பாடி அந்த அம்மையை ஏற்பாங்க. அது போல யாருக்காவது இப்ப பாருங்க டைபாய்டு அந்த எல்லாமே வரும். இந்த ஆடி மாசத்துல அம்மி மட்டும் அடிக்காது, காத்து மட்டும் அடிக்காது, அம்மையும் வரும். அதோட வெப்ப நோய்களும் அடித்து கொண்டே வரும். அதனாலதான் அம்மாக்கு பின்னாடி அம்மனை வச்சிருக்காங்க போல இருக்கு. அப்படியே திரு அகிலாண்டேஸ்வரி மாதிரியே இருக்கா. அபிராமி அம்மை அப்படியே வந்தா போல இருக்கா. திருக்கடையூர் போனா போல அம்மையும் சரணம் அந்த இதை வச்சிருக்காங்க போல இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வீட்டுல வேண்டிப்பாங்க, நான் கோவிலுக்கு வரேன், கூழ் எடுத்துட்டு வரேன், மாவளுக்கு போடுறேன், வேப்பலை ஆடுறேன். அதனாலதான் தனி மனிதன் போய் அந்த குண்டால கூழ் எடுத்துட்டு போவாங்க. அதை பார்த்துட்டு இந்த சமுதாயத்தில் உள்ளவங்க வாங்கறதுக்கு வருவாங்க. ஐயோ அங்க குளிமை நீங்கிறதுக்காக செய்யறாங்களே, நமக்கு அந்த மாதிரி வெப்பம் வரக்கூடாதே, அந்த கூழை குடித்து நம்மளுடைய வெப்பத்தையும் தனித்துக்கலாம் என்று அங்கு வருகிறார்கள். அப்ப இங்க தனி மனிதத்துல தானே சமுதாயம் வருது. சமுதாயத்துல என்ன தனி மனிதன் வந்தது? அம்மா கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அம்மாக்கு முன்னாடி உட்காந்துருக்கீங்கம்மா. மியூட்ல இருக்கு. நீங்க தொடர்ந்து பேசுங்க, நான் இறுதியில சொல்றேன். ஒவ்வொரு தனி மனிதனும் சேர்ந்ததுதான் சமுதாயம். அப்ப தனி மனிதன் கூழ அம்மனுக்கு படிச்சு அவங்க வீட்லயே சாப்பிடுறது இல்ல, ஏன் ஊர்ல கொண்டு பொதுவா கோயில்ல குடுக்கறேன்னு வேண்டிக்கிறாங்க. நமக்கு வந்த நோயே அடுத்தவங்களுக்கு வரக்கூடாது. அம்மனே என்ன காப்பாற்று பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த கூழ் ஊற்றுதல் என்பது
ஆடி மாதம் கூழ் ஊற்றும் திருவிழா என்பது ஒரு தனி மனித வழிபாடுதான். இந்த தனி மனித வழிபாட்டுக்குள்ளதான் அந்த சமுதாய மேம்பாடு. நீங்க கேட்கக்கூடிய தனி மனித வழிபாடா சமுதாய வழிபாடுன்னு கேட்கல, அங்க பாத்துங்க சமுதாய மேம்பாடான்னு தான் கேட்டீங்க. தனி மனித வழிபாட்டுலதான் சமுதாய மேம்பாடு அமைந்துள்ளதே வேண்டி சமுதாய மேம்பாட்டுல என்னைக்கும் தனி மனித வழிபாடு இல்லை என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொண்ட வாய்ப்பளித்த தங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. திருமதி தங்கம் சாய்ராம் அவர்கள், தனி மனிதர்கள் சேராமல் ஒரு சமுதாயம் அமையாது. அதனால சமுதாயம் மேம்பாடு அடைய வேண்டும் என்றால் தனி மனிதனும் தன்னுடைய மேம்பாட்டை உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்துல தனி மனிதனுடைய வழிபாட்டின் காரணமாகத்தான் இந்த சமுதாயம் உயர்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வச்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து இரண்டு மூன்று விதமாக நாம் இந்த பெண் தெய்வத்தினுடைய கருத்துக்களை பார்க்கும் பொழுது, ஆதி காலத்திலேயே இறைவியாக பெண் தெய்வத்தை தனியாக வழிபட்டதாக நம்முடைய சமூகம் சொல்றோம். அதாவது கொற்றவை வழிபாடு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருந்திருக்கு. அதுல வேட்டுவ வரிகள் பாடக்கூடிய இடங்கள்ல கூட பெண்கள் சாமி ஆடக்கூடிய ஒரு செயலாக நிறைய நம்ம பார்க்கிறோம். அந்த காலத்திலேயே சங்க இலக்கியங்கள்லேயே கூழ் அப்படிங்கிற ஒரு வகை இருந்திருக்கு. அது வரகு, சாமை, திணை இதனால செய்யக்கூடிய ஒரு பொருளாக கூழாக இருந்தது. இதுல 2 வகையாக உணவு வகைகளை நாம பார்க்கணும். இப்ப சக்கரை பொங்கல் செஞ்சு மிகப்பெரிய கோவில்களுக்கு படையலிடக்கூடிய ஒரு சமுதாயம், சாதாரணமாக கூழை படைச்சு அதை கொண்டாடக்கூடிய ஒரு சமுதாயம். அப்ப இந்த கூழ் என்பது கீழ்நிலையில இருக்கக்கூடியவங்க கூட அவர்களுடைய முழு நேர உணவாக அந்த காலத்துல எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அதனுடைய தொடர்ச்சியாக தான் நான் பார்க்கிறேன். ஆனா தனி மனிதன் கூழ் ஊற்றுவது சமுதாய மேம்பாட்டிற்கல்ல, அவனுடைய வழிபாட்டிற்காக அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்து பேசி சென்றிருக்கிறார்கள் திருமதி தங்கம் சாய்ராம் அவர்கள். அவர்களுடைய கருத்தை எவ்வாறு எதிர்கொள்கிறார் சேலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வீரகனூர் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள்? இவர் நாளும் கவிதை படைத்து வரும் நற்பாவலர். பல்வேறு பட்டிமன்றங்கள், உரையாடல்கள், கவியரங்கங்கள், கருத்தரங்கள் எல்லாம் தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பவர். சிறந்த ஒரு நிறைய நூல்களை எழுதக்கூடிய ஒரு கவிஞர். அவர் இப்பொழுது இதிலே கலந்து கொண்டு ஆடி மாத கூழ் ஊற்றும் திருவிழா ஒரு சமுதாய மேம்பாட்டிற்காகத்தான் என்ற கருத்தை இங்கே முன்வைக்கிறார். வாருங்கள் ஐயா, வாருங்கள். நன்றிமா. வணக்கம். சிறப்பு மிகுந்த தலைப்பிலே சீர்மிகு ஆளுமைகள் அமர்ந்து செம்மையாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பட்டிமன்றத்தில் இந்த எளிய உழவனுக்கும் வாய்ப்பு வழங்கியமைக்கு மிகுந்த மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் அம்மா. நடுவருக்கும் உள்ளிட்ட அணித்தலைவர்களுக்கும் என்பால் வணக்கங்களை வாழ்த்துக்களையும். ஆடி மாதம் கூழ் ஊற்றும் திருவிழா சமுதாய மேம்பாடா தனி மனித வழிபாடா என்பது தலைப்பு. இதில் நமது முன்னோர்கள் இருக்கிறார்களே மிகுந்த அறிவாளிகள். நாம் எந்த அளவுக்கு அதை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று தெரியவில்லை. ஆனால் நமது முன்னோர்கள் ஆழமாக சிந்திக்கக்கூடிய அறிவாளிகள். பூமியின் பயணம் உத்தராயணத்தை நோக்கி போய்கொண்டிருந்த நிலையிலிருந்து தட்சிணாயத்திற்கு திருப்புகிற நிலை இந்த ஆடி மாதமாகும். சித்திரை மாதம் வருட பிறப்பு பிறக்கிறது. அந்த சித்திரையின் போது பார்த்தீர்கள் வெயில் உச்சி பொழுது என்று சொல்லக்கூடிய நடு மையத்தில் இருக்கும் பூமியிலே. அது மெல்ல 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 நகர்ந்து ஆடி மாதம் 1ஆம் தேதிக்கு வடக்கு போய்விடும். ஆடி 1லிருந்து வடக்கிலிருந்து புறப்பட்டு திரும்ப தெற்கு நோக்கி வரும். அதைதான் உத்தராயணம் என்று சொல்கிறோம். தை மாதம் போய் தெற்கு பகுதியிலே மூளைக்கு சென்று விடுகிறது, பூமி நகர்ந்து போய் விடுகிறது. அது தட்சிணாயனம் என்று சொல்கிறோம். இந்த 2 பயணங்கள் இருக்கிறதே, வடக்கு நோக்கி நகர்தல், தெற்கு நோக்கி நகர்தல் என்ற பயணம் இருக்கிறதே. தெற்கு நோக்கி நகரும் போது பூமி செழிப்படைகிறது. வடக்கு நோக்கி நகரும் போது மெல்ல 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 பூமி வெப்பமயமாகிக்கொண்டே உச்சத்தை அடைகிறது. அந்த வெப்பமயமாகி உச்சத்தை அடைகிற போது அது சித்திரையை தொடங்கி அந்த ஆடி மாதம் வரை அந்த வெப்பம் உச்சம் பெறுகிறது. நம்மெல்லாம் அக்னீஸ்வரர் முடிச்சிட்டாவே வெயில் முடிஞ்சிடும் சொல்றோம். ஆனால் இந்த கோடை மழை இப்பொழுதுதான் பெய்யும். பொதுவாகவே இந்த தென்பெருக்கு பருவமழை வருகிற போதுதான் கோடை மழை பெய்யும். அங்கங்கே பெய்கிற போது நிறைய கிருமி நாசினிகள் உற்பத்தி ஆகும். பூமிக்குள்ளே இந்த மழை காலத்திலே போய் பதுங்கியிருந்த
கிருமிகள் அத்துணையும் இந்த வெய்ய காலத்தில் பூமி வெடிப்பு ஏற்பட்டு உழவு செய்த பிறகு பூமியை கிளறிவிட்ட பிறகு அதில் இருக்கக்கூடிய வைரஸ்கள் என்று சொல்லக்கூடிய கிருமி நாசினிகள் வெளியே வரும். அந்த கிருமி நாசினிகள் தான் இந்த ஆடிக்காற்றிலே பறந்து வரும். பறந்து வந்து அவரையும் அப்பி அம்மையாக மாறுவது அதன் வெளிப்பாடுதான். இந்த மழை பொழிதல் இடைக்காலத்திலே பெய்யக்கூடிய இந்த கோடை மழை பொழிதலுடைய வெப்பமும் இந்த வெப்பமும் சேர்ந்து மனிதர்களுக்கு வெப்ப நோயை தரக்கூடிய கொள்ளை நோய் என்று சொல்லக்கூடிய அம்மை நோய் கொடுக்கக்கூடியது. இன்றைக்கெல்லாம் அம்மை நோய் என்றால் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுற, நம்ம தடுப்பூசி போட்டுற குழந்தையா இருக்கும்போது நமக்கு தெரியல. ஒரு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கொத்து கொத்தாக அழிந்தது இந்த அம்மை நோயால் தான். பெரும்பகுதி அதைதான் சமுதாய மேம்பாடாக கருதி இதற்கு ஒரு தீர்வு காணும் என்பதற்காக நமது முன்னோர்கள் ஆடி மாதம் பிறந்த உடனே ஆங்காங்கே அம்மனுக்கு, அதாவது மாரியும் ஒன்று என்று சொல்லார்கள். மழை வந்தால் மட்டுமே இதை குறைக்க முடியும் என்பதற்காக மாரியை வரவழைப்பதற்காக மாரியை வழிபடுகிறோம். ஆங்காங்கே தெருக்களில் சந்துக்கு சந்து மாரியம்மனை வைத்து வழிபடுவது, கூழ் ஊற்றுவது, அம்மா சொன்னதை போல கும்பம், அனைவரும் சேர்ந்து கூட்டாக அரிசி கொண்டு வந்து ஆக்கி கூட்டாக படையல் போட்டு அனைவரும் உண்பது என்ற திருவிழாக்கள் இந்த காலகட்டத்தில் நிகழ்வது உண்டு. திருவிழா முடிந்த 3ஆம் நாள் கெடா வெட்டுவது, சந்தி கெடா வெட்டுவது, அதை அனைவரும் பகிர்ந்து உண்ணுவது இன்றைக்கும் சேலத்தில் உண்டு. இப்போது சேலத்தில் பண்டிகை துவங்கி விட்டது. தொடர்ந்து இந்த மாதம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஆடி பண்டிகை என்பது. அதற்கு அடிப்படை காரணமே மாரியம்மன் தான். மாரியம்மனை வழிபட மழை பொழியும் என்பது இயல்பான ஒன்று. மழை வேண்டிதான் மாரியம்மனை வழிபடுகிறோம். அதற்காகத்தான் இத்தகைய திருவிழாக்கள் கூடுகிறது. அதிலே என்ன சமூக மேம்பாடு என்று சொன்னால், இந்த அறுவடை முடிந்த பிறகு நமது முன்னோர்கள் அறுவடை முடிந்த பிறகு அந்த தானியங்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டு மீதி நம் வீட்டுக்கு வேண்டியதை வைத்திருந்து மெல்ல மெல்ல திருவிழாக்கள், பயணங்கள், தீர்த்த யாத்திரைகள் அங்கே எங்கெல்லாம் செலவு செய்து விட்டு ஆடி மாதம் உழவு செய்கிற போது இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணிட்டு பஞ்சத்தின் உச்சத்தில் இருப்பார்கள். தானியம் விதைக்கிறதுக்கு தான் தானியம் இருக்கும், சாப்பாட்டுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அத்தகைய சூழலில் தான் அந்த இயற்கையாக நாம் எளிய உணவுக்கு மாற வேண்டும் என்பதற்காக தான் அந்த கூழ் ஊற்று முறை வந்தது. கூழ் ஊற்று முறை ஆரம்பித்தால் தை மாதம் கடைசி கார்த்திகை மாதம் வரை பெரும்பகுதி எல்லாருமே கூழ் தான் குடிக்கிற மாதிரி வரும். அதுக்கு பிறகு திரும்ப அறுவடை மார்கழியில் துவங்க வரும்போதுதான் எல்லா வீட்டிலும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் என்பார்கள். அதற்கான ஒரு எளிய பயணமாக தான் இந்த கூழ் ஊற்றும் திருவிழாவை அனைவரும் ஊக்கப்படுத்தினார்கள். அதாவது கோயில் மட்டுமல்ல, நெசவாளர்களுக்கு கஞ்சி ஊற்றக்கூடிய விழாக்கள்லாம் கூட நடந்தது உண்டு. பசியின் காரணமாக கஞ்சி தொட்டி திறக்கிறது அப்படிங்கிறது இதுதான். நம்ம கௌரவமா அந்த மாரியம்மன் கோயில கூழ் ஊற்றுறோம் அப்படின்னு சொல்றோமே தவிர அதுக்கும் பெயர் கஞ்சி தொட்டி திறப்பு தான். கஞ்சி தொட்டி திறப்பதை பஞ்சம் வந்துவிடக்கூடாது, பஞ்சம் வரப்போகிறது, அதை தடுப்பதற்கு நாம் தயாராக வேண்டும், அனைவரும் கூடி அந்த பஞ்சத்தை பெயர வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூழ் ஊற்றும் முறை வந்தது. இங்கேதான் சமுதாய மேம்பாடு உற்பத்தியானது. ஒவ்வொருவரும் ஒருத்தர் கலந்து பசி இல்லாத உலகத்தை நாம் அனைவரும் ஒருங்கே, ஏன்னா எல்லா வீட்டிலும் தானியம் இருக்காது, எல்லாரும் வயலை நோக்கி நகர்ந்திருப்பார்கள். வயலில் அறுவடை ஆனால்தான் நமக்கு உணவு என்ற நிலை இருக்கும். எனவே நாம் அனைவரும் கூட்டாக கலந்து கஞ்சிக்கு மாறுவோம், எளிய உணவை எடுத்துக்கொள்வோம். அதற்கேற்ப உழைப்பும் உறுதிப்படும், உடம்பு ஆரோக்கியமாகும், உடம்பில் எதிர்ப்பு சக்தி உண்டாகும் என்பதற்காக தான். ஏனென்றால் அடுத்த கட்டம் நாம் குளிரை நோக்கி நகர வேண்டும். கார்த்திகை பிறந்து விட்டால் குளிர் வந்துவிடும். எனவே அதற்கேற்ப நம்மை தயார்படுத்துவதற்காக தான், இந்த நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்குவதற்காக தான் கூழ் குடிக்கும் முறை உருவானது. இது சமுதாயத்தின் அடிப்படை கட்டமைப்பில் நம்ம முன்னோர்கள் செய்த அறிவியல் நுட்பமாகும். எனவே சமுதாய மேம்பாடு தான் இது காரணம். ஒவ்வொரு விழாக்களும் ஒவ்வொரு பருவத்திலும் நடத்தக்கூடிய நமது முன்னோர்கள் ஒவ்வொரு முறையும் அணுகி அறிவியல் சார்ந்து, இயற்கை உணவு சார்ந்து, மருத்துவம் சார்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் இந்த கொரோனா தொற்று வந்தது. அமெரிக்காவிலே நம்ம வைக்கிற அந்த ரசம் குடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வண்டி நிச்சான். கார்ல எல்லாரும் கார்ல இந்த ரசம் குடிக்கிறதுக்காக, தமிழர்கள் வைத்த ரசத்தை குடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கப்பு ரசம் சூப்பு அளவுக்கு 300 ரூபாய், அந்த நாட்டுடைய நம்ம நாட்டு பண மதிப்புக்கு 300 ரூபாய் சொன்னாங்க. அந்த ரசத்தை வாங்கி குடிச்சதுதான் கொஞ்சம் அந்த எதிர்ப்பு சக்தி உருவாக்குனதான். அப்ப நம்முடைய உணவு முறைகள் உலக அளவிலே நாம் எத்தகைய அறிவியல் நுட்பத்தோடு நமது முன்னோர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் என்று நினைத்து பார்க்கிற போது மெய் சிரிக்க போகிறது. ஆனால் அதையெல்லாம் மெல்ல மெல்ல நாம் மறந்து துரித உணவுக்கு மாறி மெல்ல 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 நம்மை ஒப்பிக்கொள்ளுகிறோம். அந்த துரித உணவை சாப்பிட்டு அழகை கெடுத்து அழகை அதிகப்படுத்த வேண்டும் என்று எண்ணி
அழகையும் கெடுத்து உடல் உப்பலாகி உடல் நோய் வருவதை தான் அனுபவிக்க முடிகிறது. பெரும்பகுதி இன்றைக்கு எல்லோருக்கும் மூட்டு வலி, கால் வலி வந்து விட்டது. இதற்கு காரணம் துரித உணவும் ஒரு காரணம் என்பதை நமது முன்னோர்கள் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அந்த கூழ் குடிக்கும் முறையை நாம் குறைத்து கொண்டதன் விளைவுதான் பல்வேறு நோய்களை நாம் நோக்கி நகர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது. எனவே இந்த கூழுற்றும் திருவிழா என்பது சமுதாய மேம்பாடு தானே தவிர தனி மனித வழிபாடு அல்ல. தனி மனித வழிபாட்டுக்கு இங்க வேலையே கிடையாது. இது முழுக்க முழுக்க சமுதாயம் சார்ந்த நிகழ்வாகும். எனவே இது அத்தனை பகுதி மக்களும் அம்மன் கோயில் போறான். பாத்தீங்கன்னா ஆடி மாசமாவே அம்மனுக்கு திருவிழா என்ற நிலை வந்து விட்டது. ஆடிப்பட்டம் தேடிவது என்று எல்லோரும் வயலை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த காலத்தில் அந்தியிலே அம்மனை வணங்க வேண்டிய சூழல். ஏனென்றால் மழை வேண்டும், மழைக்கு வழி மாறி மட்டும்தான் என்ற நிலையிலே இந்த திருவிழாக்கள் வந்தது. எனவே இது சமுதாய மேம்பாட்டை கருதிய இந்த விழாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்ம முன்னோர்கள். நாமும் அதை பின்பற்றி வழிபடுவோம் என்று கூறி இத்தகைய நல்ல வாய்ப்பை தந்த அத்துணை நல்ல வளங்களுக்கு என்பால் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றி. அருமை ஐயா, அருமையாக தன்னுடைய கருத்திற்கு வலிமை சேர்த்திருக்கிறார். தன்னுடைய அணிக்கு சமுதாய மேம்பாட்டிற்காகத்தான் இப்படிப்பட்ட ஆடி மாதங்களிலே ஊற்றக்கூடிய மாரியம்மன் திருவிழாக்களும் அதிலே ஊற்றக்கூடிய கூழின் சிறப்பையும் மிக அருமையாக பகிர்ந்துவிட்டார் திருவாளர் ரவிச்சந்திரன். நிச்சயமாக ஆடி மாதத்துல, கோடை மாதத்துல, சித்திரை வைகாசியில கூட வெயில் அடிக்கும், தண்ணி இந்த அளவு குறையுமான்னு தெரியாது. ஆனா அவர் ஒரு விவசாயியா இருக்கிறதுனால சொல்றேன், அவருக்கு நிறைய கருத்துக்கள் அது சார்ந்த நிலம் சார்ந்த கருத்துக்களை எல்லாம் சொல்றேன். ஆடி மாசத்துல காத்தடிக்கும் போதுதான் தண்ணி குறைஞ்சு போயிடும். அப்ப தண்ணி குறைஞ்சு போயிரும். ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவோம். மழையும் வேணும், விதை போட்டாச்சு. சித்திரையில ஒரு மழை வந்த உடனே பொன்னேறு கட்டியாச்சு. அப்ப மழை இருந்தால் மட்டுமே அந்த மானம் பார்த்த வயிர்கள் வளரும். அதனால மாரியை தொழுதே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாய நிலைமை இந்த இடத்திலே சேரும். அப்ப மாரினாலே மழைதான். மாறி அல்லது காரியம் இல்லை. அந்த ஊருக்கு மாரியம்மன் இல்லாத ஊரே இருக்காது. அவர்கள் சொன்னதை போல அந்த ரேணுகா தேவி என்றார்கள் அல்லவா, அது அந்த கர்நாடக பகுதியிலிருந்து வந்த ஒரு தெய்வமாக அவர்கள் பல பேர் சொன்னாலும் கூட அந்த முகத்தோடு இருக்கக்கூடிய மாரியம்மனை சில நேரங்கள்ல பார்ப்போம். முழு உருவமாக இருக்கக்கூடிய மாரியம்மன்களை இப்ப நாம பல இடங்கள்ல வழிபடக்கூடிய நிலையில பார்ப்போம். அப்ப அந்த உடல் வேறொரு பெண்ணுடையது, தெய்வம் முகம்தான் அம்மனுடையது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த நிலத்துல ரேணுகா தேவிய முகத்தை மட்டும், திருவேற்காடு அம்மன் எல்லாம் இருக்காங்க பத்தியா, அந்த மாதிரி புதைச்சு அந்த தெய்வத்தை நாம் வழிபடக்கூடிய நிலைகள் எல்லாம் தொடர்ந்து ரொம்ப அருமையாக இன்னும் கூட சொன்னாரு. உழவு செய்யும் பொழுது நிலம் புழுதி வெளியே வரும் பொழுது அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் காத்துல பரவுது. அதனால கூட இந்த காத்து காலத்துல நிறைய வியாதிகள் வருது. நிச்சயமா இந்த காற்று காலத்துல கண் சம்பந்தமான நோய்கள், தோல் சம்பந்தமான நோய்கள் எல்லாம் பரவுதுங்கிறது அறிவியல் அறிஞர்கள், மருத்துவர்களுடைய கருத்தாகவும் நாம ஏற்றுக்கொள்கிறோம். இது ஒரு சமுதாய மேம்பாட்டிற்காகத்தான் அப்படின்னு ஆணித்தரமாக இங்கே சொல்லி வைத்து சென்றிருக்கிறார் திருவாளர் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள். அவர்களை எதிர்த்து இப்பொழுது இல்லை இதையெல்லாம் ஒரு தனி மனித வழிபாடுதான், கூழூத்துறது தனி மனித வழிபாடுதான் அப்படிங்கிற தன்னுடைய கருத்தை பதிய வைக்க வருகிறார் திருமதி கௌரி அவர்கள். வாருங்கள் அம்மா, முனைவர் இரா கௌரி அவர்கள் வாருங்கள், தங்களுடைய அணிக்கு வலிமை சேர்க்கவும். மைக்க எடுத்துட்டு பேசுங்கடா. அனைவருக்கும் வணக்கம். அன்னை தமிழுக்கு வணக்கம். நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும், நடுவர் அம்மா அவர்களுக்கும், சகோதரி சிவகாமி அம்மையாருக்கும் மற்றும் என் அணி எதிரணி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆடி மாச வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தலைப்பு மிகவும் சிறப்பான ஒரு தலைப்பு. அனைவரும் ஆடி மாசத்தில் ஏற்படுகின்ற நோயை பற்றியும் அம்மனுக்கு வரக்கூடிய திருவிழாக்களை பற்றியும் மிக அழகாக அம்மன் கதையெல்லாம் கூறினீர்கள். இதில் விஷயம் என்னவென்றால், தனி மனித வழிபாடா சமுதாய மேம்பாடா? என் அணி உரைத்தது போல் தனி மனிதனே சமுதாயமாக மாறுகிறான். சமுதாயம் என்பது தனி மனிதன் மட்டுமல்ல, அனைவரும் சேர்ந்தது என்பது என் எதிரணி தலைவியின் வாதம். என் சகோதரி சிவகாமிக்கு நான் சில கருத்துக்கள் அவர் கூறியதை எதிர்த்து இங்கு சில கருத்துக்களை வைக்க இருக்கிறேன். இன்று சமுதாயத்தில் மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அவனுக்கு நேரம் இன்மை,
மிக மிக குறைவாக உள்ளது. நேரம் என்பதே இல்லை. அனைவரையும் அழைத்து அவன் கூழ் சேர்ந்து ஊத்துவதற்கு இன்று குடும்பம் ஒன்றாக இருப்பதும் இல்லை. அனைவரும் இப்பொழுது நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிவிட்டார்கள், தனி குடுத்தனமாக போய்விட்டார்கள். இப்பொழுது ராகி மாவு கிண்டுவதற்கு கூட அவர்களுக்கு இரவில் ராகி மாவு கிண்டி வைத்து மறுநாள் கூழ் ஊற்றுவதற்கு கூட நேரம் இல்லை. ராகி மாவு ரெடிமேடாக கிடைக்கிறது. அந்த மாவை வாங்கி சட்டென்று வெந்நீரை ஊத்தி சிறு வெங்காயத்தை அரித்து போட்டு அதில் பச்சை மிளகாய் இட்டு ஒரு 2 வேப்பிலை நாக்கை போட்டு கூழை காய்த்து அம்மன் முன் வைத்து தனி மனிதனே அதை உண்கிறான். மேலும் தனி மனிதன் தான் அம்மன் கோயிலுக்கு கேழ்வரகையும் அரிசியும் வாங்கி கொடுத்து கூழ் ஊத்துவதற்காக கொண்டு போய் தன்னுடைய வேண்டுதலாக அதை கொடுக்கிறான். சமுதாய மேம்பாட்டிற்கு வித்தாக இருப்பது தனி மனிதனே. ஐயா ஒன்று சொன்னார்கள், கொரோனா வைரஸ் வரும் பொழுது ரசம் வைத்து கொடுத்தார்கள், அனைவரும் சென்று அதை பருகினார்கள் என்று. அந்த ரசம் வைத்து கொடுத்தது சமுதாயத்திற்கு ஒரு தனி மனிதனே. அதை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். மேலும் ஆரோக்கிய மேம்பாடு என்பதற்காக கூழ் உண்கிறோம் என்றார்கள். இன்று டாக்டர்கள் அனைவரும் அனைத்து வசதி படைத்தவர்கள் வசதி இல்லாதவர்கள் என்ற வேற்றுப்பாடே இன்று இல்லை. அனைத்து டாக்டர்களும் உரைப்பது நீங்கள் நிறைய உணவு உண்ணக்கூடாது, மாத்திரைகள் குறைய வேண்டும் என்றால் கஞ்சி, கேழ்வரகு, கம்பு போன்ற சிறுதானியங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால்தான் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் என்று உரைக்கிறார்கள். தனி மனிதனுடைய மேம்பாடுதான் ஒரு குடும்பத்தின் மேம்பாடு. ஒரு குடும்ப தலைவன் நீண்ட நாள் வாழ்ந்தால்தான் அவனால் ஒரு சமூகத்துக்கு தன்னுடைய பங்கை கொடுக்க முடியும். ஆகவே தனி மனிதன் நன்றாக வாழ்வதற்கும் அவனுடைய ஆரோக்கியம் சிறப்பதற்கும் அடிப்படையான சிறுதானிய விழிப்புணர்வு இன்று அதிகம் ஏற்பட்டுள்ளதால் அவன் சிறுதானிய உணவிற்கு மாறுகின்றான். ஆடி மாதத்தில் அவன் கூழ்களை குடிப்பது போல் இன்று எல்லா காலகட்டங்களிலும் அனைத்து வீட்டுகளிலும் டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கக்கூடிய வீடுகளில் கூழ் கஞ்சி என்பது அனுதினமும் குடிப்பது போல் ஆகிவிட்டது. இது மாதம் என்பதெல்லாம் இப்பொழுது இல்லை. காலையில் ஒருவேளை அனைவருமே கூழ் குடிக்கிறார்கள். அந்த மாதிரி சமூகம் தன்னுடைய உடல் நலனை பேணி காக்க வேண்டும் என்ற பொறுப்பு அனைத்து தனி மனிதனுக்கும் ஊடுருவி வந்துவிட்டது. இந்த இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிறுதானிய விழிப்புணர்வு அனைவருக்கும் ஏற்பட்டுள்ளது. நாட்டு உணவு சாப்பிட வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. தனி மனிதன் தன்னுடைய வயதை உயர்த்துவதற்காக இது போன்ற நல்ல ஆரோக்கியமான உணவை தேடி சென்று சாப்பிடக்கூடிய அளவுக்கு சமூகம் வளர்ந்து விட்டது. தனி மனிதன் வளர்ந்தால்தான் அந்த சமூகமும் அங்கு வளரும். தனி மனிதன் ஆரோக்கியமா இருந்தால்தான் சமுதாயமும் மேம்படும். ஆகவே ஆடிக்கூழ் தேடி குடிப்பது என்பது தனி மனிதனுடைய மேம்பாடு என்று என் கருத்தை ஆணித்தரமாக இன்று உரைத்து, இது சமுதாய மேம்பாடு அல்ல, தனி மனிதனே சமுதாயம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. திருமதி முனைவர் கௌரி அவர்கள் ஒரு பொன்மொழியாக ஒன்று இங்கே உரைத்து விட்டு சென்றார். ஆடிக்கூழ் தேடிக்குடி. அதாவது கண்டையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி அப்படிங்கிற அந்த பழமொழிக்கு பதிலாக இப்பொழுது ஒரு பொன்மொழி, ஆடிக்கூழானாலும் தேடிக்குடி அப்படின்னு சொல்லிட்டு, தனியா உட்காந்து வீட்டுல உட்காந்து சாப்பிடுங்க மொடா கூழ அப்படின்னு சொல்லாம, ஆடிக்கூழானாலும் தேடிக்குடி அப்படிங்கிற ஒரு பொன்மொழியை அவர்களே உதிர்த்து விட்டு சென்றிருக்கிறார்கள். சிறப்பு அம்மா, சிறப்பு. அருமையாக தன்னுடைய கருத்துக்களை இங்கே முன்வைத்தார் முனைவர் இரா கௌரி அவர்கள். அவர்களை எதிர்த்து இல்ல சமுதாய மேம்பாட்டிற்காகத்தான் செய்கிறார்கள் ஆடிக்கூழ் ஊற்றும் திருவிழா அப்படின்னு பேச வந்திருக்காங்க கவிஞர் அம்சவேணி செல்வராஜ் அவர்கள். வாருங்கள் அம்மா அம்சவேணி செல்வராஜ் அவர்கள், வாருங்கள், தங்களுடைய கருத்துக்களை இங்கே முன்வை. ஒலி வாங்கி எடுத்துட்டு பேசுங்க, மைக் எடுத்துட்டு பேசுங்க. வணக்கம். ஆத்திச்சூடி அரவம் அணிந்து பூத்த ஒன்றை பொற்சடை அணிந்து பொன்னார் மேனியில் புலித்தோல் உடுத்தி முன்னேல பிறையை முடியிற் தரித்து பாதியுடலை பார்வதி கழித்த ஆதி எந்தமில் ஆனந்த சோதி சிந்தையிறை சிவன் போற்றி எந்த இறை ஈசன் போற்றி. வங்க கடலிலிருந்து வைகரையில் தங்க ஒளி பொங்கி வர காரிருளும் கரையும் முத்துநகை சிந்தமிழில் புத்தம்புது தமிழே நீ தத்தி வர தரணி புகழ் நிறையும். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் வள்ளுவனை தொழுது, செயலராம் பாவேந்தரை தொழுது, ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, இந்த
பட்டிமன்றம் ஏற்பாடு செய்துள்ள நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டிமன்ற நடுவர் அம்மா ஔவை திருக்குறள் மாமணி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எதிர் அணி தலைவராம் அன்னை தமிழ் அன்னையின் தவப்புதல்வன் தமிழ் மாமணி நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் அவரது அணியில் பேசிய திருமதி தங்கம் அம்மா அவர்களுக்கும் முனைவர் திருமதி கௌரி அவர்களுக்கும் உடன் வாதிட்ட என் அணியை சார்ந்த சிவகாமி அவர்களுக்கும் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தலைப்பிற்குள் நுழைவோம். ஆடி மாத கூழ் ஊற்றும் திருவிழா இது தனிமனித வழிபாடா இல்லது சமுதாய மேம்பாடா? அம்மா நடுவர் அவர்களே, தனி மனித வெற்றியில் மகிழ்ச்சி கிடையாது, சமுதாய வெற்றியில் தான் சமுதாயம் மேம்பாடு அடைகிறது. சமுதாய மேம்பாட்டால் தான் இன்றைய பாரதத்தில் பக்தி பெருக்கெடுத்து கிடக்கிறது. அனைத்து துறைகளிலும் ஆன்மீகத்துக்கு உட்பட்டேதான் திகழ்கிறது. அறிவியலானாலும் சரி, ஆன்மீகமானாலும் சரி, சமுதாய மேம்பாட்டால் தான் சிறப்புற்று திகழ்கிறது. ஐயா கூறினார்கள், ஆடிக்கூழ் ஊத்துவதற்கு அழைத்தார்கள், கும்பம் போடுவதற்கு அழைத்தார்களா என்று. இப்போது நமக்கு தலைப்பு ஆடிக்கூழ் ஊத்துவதை பற்றித்தான். அந்த ஆடிக்கூழ் படைத்த அனைவரும் பருகினால்தான் ஊற்றுபவர்களுக்கு மகிழ்ச்சி. நம்மளே கூழ் வைத்து நம்மளே குடிச்சு அதுல சந்தோஷமே கிடையாது. அனைவரும் குடிச்சு சந்தோஷப்பட்டு பாக்குறத பார்த்துதான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வருது. அதே மாதிரி இவங்க இரண்டாவது பேசணும் தங்கம் சொன்னாங்க, தனி மனிதனின் சமுதாயம் தான் ஒவ்வொரு தனி மனிதனின் சேர்ந்ததுதான் சமுதாயம். ஆனாலும் அந்த ஒரு மனிதனின் சமுதாய வெற்றியை அது வெற்றியா கொண்டாடுறோம். அதை விட வெற்றி எனது சமுதாயத்திற்கு மேம்பாடு அடைய நான் சமுதாய மேம்பாடு அடைஞ்சாதான் அது வெற்றியா திகழும், வெற்றியா கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி இவர்கள் முனைவர் கௌரி அவர்கள் சொன்னார்கள், ஆடிக்கூழை தேடி குடி அப்படின்னாங்க. அந்த தேடி குடிக்கிறதுக்கு மக்கள் இந்த சமுதாய கூட்டம் வந்தாதான் அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்குதுங்கிற அந்த கருத்தையும் நான் உங்களுக்கு வைக்கிறேன். அடுத்து நான் என்னுடைய கருத்துக்களை சொல்றேன். இலக்கியங்களில் பக்தி இலக்கியம் என்பது சிறப்பாக கொண்டாடப்பட்டது, இப்பவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கல் தோன்றி மண் தோன்றா காலம் தொட்டு வாளோண்டு முன் தோன்றிய மூத்த குடின்னு நம்ம தமிழ் குடியை சொல்றாங்க. அந்த தமிழ் மக்கள்ல சமுதாய புலவர்கள் ஒரு சமுதாயம். அவர்களின் இலக்கியங்கள் சமுதாய வெளிப்பாடு. இந்த பக்தி இலக்கியங்கள் சமுதாய மேம்பாட்டுக்கு உதாரணமாக விளங்குவது அவர்களுடைய பக்தி இலக்கியங்கள் தான். இப்ப தமிழ் புலவர்கள்ல தொல்காப்புகளுடைய தொல்காப்பியன், பல்காப்பியம் படைத்த பாவலர்களா திகழ்ந்தவங்க வள்ளுவன், சிலம்பிசை இளங்கோ, கபிலன், அல்லுசுவை கபிலன், ஆன்ற தமிழ் பரணன், நக்கீர பேராசான், 100 ஆண்டுக்கு மேலாண்ட பாரதி, கவிமணி, நாமக்கல் ராமலிங்கர், அதாவது அவரை தொடர்ந்து பெண்பாட் புலவர்கள் பாத்தீங்கன்னா ஔவை, பெண்மணி வெண்குயத்தி, நன்முல்லை நற்கண்ணை, சூடி கொடுத்த சுடற்கொடி நாச்சின்னு ஆண்டாள் நாச்சியார், இத்தனை புலவர்களுமே பக்தி இலக்கியத்தை ரொம்ப சிறப்பாக பாடியிருக்காங்க. அதே மாதிரி இப்ப இதிகாசங்கள்னு எடுத்துட்டீங்க, நாயனார் கதையை கேட்டு பல மக்கள் அதை பின்பற்றி சிவபக்தியை சிறந்து விளங்க அது ஒரு உதாரணமாகுது. அதே மாதிரி நம்ம வைணவர்கள்ல பாத்தீங்கன்னா பெரியாள் ஆழ்வார்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒருத்தர் பெண் நாயன்மார்கள் ஆண்டாள் அம்மையார எடுத்துக்கலாம். அவங்க எத்தனை ஒரு வைணவ சமயம் பக்தி இலக்கியங்களை வளர்த்து சமுதாயத்தை மேம்படுத்துறதுக்காகத்தான் தம்ம இலக்கியங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி சமுதாய மேம்பாட்டுக்கு அந்த அருமையான பாடல்கள் மக்கள் ஒரு கோயிலுக்கு செல்றோம், ஒரு மனிதன் தனியா பாடிட்டு இருக்காங்க, அதை பாக்குற எவ்வளவுதான் அருமையா இருந்தாலும் பாக்குறோம், நின்னு கேட்டுட்டு வந்துடுறோம். இதே பஜனையா பாடும்போது நம்ம என்ன பண்றோம், நின்னு உக்காந்து அந்த பஜனையில உக்காந்துக்கிறோம், மேற்கொண்டு மேலும் திரும்ப நம்மளும் அந்த பக்தி பெருக்குல மூழ்கிடுறோம். அதனால ஒன்றுபட்டு வாழ்றதுலதான் சமுதாயம் ஒன்றுபட்ட பக்தியில தான் சமுதாயம் மேம்பாடு அடையுது.
ஆதிசங்கரின் வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து தமிழ்ல சமஸ்கிருதத்துல எல்லாம் இருக்குது. ஆனா பெண்களாகட்டும் மக்களாகட்டும் அதை வந்து எவ்வளவு சிறப்பா பாடி, அதாவது மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமலச் செல்வி மரகத மலரில் மைக்கும் மாணிக்க கரும்பு போன்றாய், நீலமா மேகம் போல நிற்கின்ற திருமாலுந்தன் நேயத்தால் மெய் சிலிர்த்து நிகரிலா செல்வம் கொண்டான், மாலவன் மீது வைத்த மாயப்பொன் விழி இரண்டை மாதிரி என்னைய என்னிடத்தில் வைத்தன என்றால் நானும் காலமா கடலில் உந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணிறை வாழ்வு கொள்வேன் கண் வைப்பாய் கமலத்தாயின்னு சொல்றாங்க. இது மாதிரி ஒவ்வொரு பாடல்களுமே இறைவனுடன் பேசுற மாதிரியே இருக்கும். அத்தகைய ஆதிசங்கர வரலி அந்த பாடல்கள் எல்லாம் வந்து ஒரு தனி மனிதனுக்காக படைக்கப்பட்ட பாடல்கள் அல்ல, சமுதாயம் பக்தியில் திளைக்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட பாடல்கள். அதே மாதிரி கோவில்களுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு பஜனை கச்சேரிகள்லயும் அப்படிதான். ஒவ்வொரு எந்த கோயில பார்த்தாலும் இப்ப வந்து கச்சேரிகளும் பஜனைகளும் இவங்க சிறப்பா இருக்கிறது வந்து எல்லார்த்தையும் வாங்க வாங்க நாளைக்கு வாங்க அடுத்த வாரம் பஜனை கண்டிப்பா வந்துருங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த பக்தியில் திளைக்கிறதுக்காக சமுதாயமா ஒன்று கூடி செய்யறதுலதான் ஒரு சிறப்பு இருக்குதுன்னு அது உதாரணமாகுது. ஆடிக்கூழ் ஊற்றுகிறார்கள், அதுவே தனியாக விழா கொண்டாட விரும்புகிறார்கள். ஆனால் உற்றார் உறவினர் தனியாக கொண்டாட விரும்புகிறார்களா? இல்லை. உற்றார் உறவினர், சொந்தம் பந்தம், நட்பு வட்டாரம் எல்லாத்தையும் அழைத்துத்தான் அந்த விழாவை கொண்டாடுகிறார்கள். அண்டாவா கூழ் காய்ச்சுறாங்க, எல்லா மக்களையும் வரவழைச்சு. கேக்குதுங்கம்மா? நேரமும் கடந்து விட்டதும்மா. மக்கள் வரவழைச்சு ஊற்றித்தான் அவங்க வந்து ஒரு சிறப்பா கொண்டாடுறதுக்காகத்தான் இந்த சமுதாயங்கள் ஒன்று திரளும் போதுதான் ஒரு வெற்றியின் வெளிப்பாடு தெரிகிறது. இந்த சமுதாய மேம்பாடால் அடையவே இந்த கூழூற்றி கொண்டாடுகிறார்கள் என்பது என்ற என் கருத்தை வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு 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 அம்மா. திருமதி அம்சவேணி செல்வராஜ் அவர்கள் பக்தி இலக்கியங்கள் தோன்றியதே சமுதாய மேம்பாட்டிற்காகத்தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தனி மனிதனை வழிபடக்கூடிய அல்லது ஒரு உருவ வழிபாட்டை வழிபடக்கூடிய அந்த சித்தர்களினுடைய இலக்கியங்கள்ல பார்த்தோம்னா அங்க வந்து ஒரு உருவ வழிபாடே இருக்காது. அது ஒரு மனிதநேய வழிபாடாதான் இருக்கும். பின்னால வர வர சில பக்தி இலக்கியங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க அவங்க. அந்த பக்தி இலக்கியங்கள் ஏற்பட்டதே சமுதாய மேம்பாட்டிற்காகத்தான் அப்படிங்கிற கருத்துக்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதனால ஆடிக்கூழ் ஊத்துறதும் சமுதாய மேம்பாட்டிற்காக தான் அப்படின்னு தன்னுடைய கருத்தை இங்கே வலியுறுத்தினார்கள் அம்சவேணி செல்வராஜ் அவர்கள். இப்பொழுது 2 அணிகளில் இருந்தும் அந்த அணியை சார்ந்தவர்கள் தங்களுடைய கருத்தை மிக அழகாக முன்வைத்தார்கள். மீண்டும் அணி தலைவர்களுக்கு ஒரு 5 நிமிடங்கள் இங்கே இடமளிக்கப்படுகிறது. தங்களுடைய அணி சார்பாக அவர்கள் வலுவூட்டலாம் தங்களுடைய கருத்து. ஆடி மாதம் கூழ் ஊற்றும் திருவிழா என்பது தனி மனித வழிபாடா சமுதாய மேம்பாடா என்ற கருத்திலே சமுதாய மேம்பாடுதான் என்ற ஒரு அணியின் சார்பாக அதனுடைய அணி தலைமை திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் இங்கே தன்னுடைய கருத்தை பதிவிட வருகிறார்கள். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள். அதாவது எதிரணியில பேசும்போது அவங்களே சொல்லிட்டாங்க, அது வந்து சமூகத்துக்கானதுதான், தனி மனிதன் இணைந்ததுதான் சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கான கருத்துக்களை அவங்களே வந்து பேசிட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். எங்க அணியில ஐயா பேசும்போது சொன்னார், ரவிச்சந்திரன் ஐயா, ஒரு விவசாயி வந்து என்ன பண்றாங்க, அதுல என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி மாதத்திற்கு கொண்டாட்டங்களுக்கான காரணங்களை வந்து தெளிவா சொன்னாங்க. அதே மாதிரி ஆடி பண்டிகை அப்படின்றது உங்களுக்கு தெரியாது இல்லைங்கம்மா. இன்றளவும் பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல மத்த பண்டிகையை கொண்டாடுறாங்களோ இல்லையோ ஆடி பெருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாரும் கொண்டாடக்கூடியது. அந்த சமயம் பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகள் விடுதிகள் எல்லாமே விடுமுறை விட்டு அந்த காவேரி தாயை வந்து நாம வணங்குறோம். அந்த சமயம்தான் பாத்தீங்கன்னா புதுவெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும், அதில் மக்கள் வந்து நீராடுகிறார்கள், அதையும் வந்து தெய்வமாக கொண்டாடுகிறார்கள் காவிரி தாயை. அப்பேற்பட்ட சமூகம் தான் நம்முடைய சமூகம். நம்முடைய சமூகம் வந்து இயற்கையை வணங்கக்கூடிய சமூகம், உழவை போற்றக்கூடிய சமூகம், பெண்களை போற்றக்கூடிய சமூகம். அதாவது இப்போ வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமைன்றது விடுமுறை. நம்ம வந்து சூரியனை வந்து கும்பிடுறவங்க, சன்னுக்கு ஏது சண்டே அப்படின்ன மாதிரி நம்ம ஆளுங்கள்லாம் வந்து உழைப்பாளிகள்.
நமக்கு விடுமுறையே கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூழ் எப்போ ஊத்துறாங்க? ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் விடுமுறை. இன்னைக்குன்னா எல்லாம் வீட்ல இருப்போம் அப்படின்னு பார்த்து ஊத்துறாங்க. இவங்க தான் தனி மனித சௌரியத்துக்காக அப்படி மாத்திக்கிறாங்க. எங்க அணில சொன்னது போல ஆடி மாசம் வந்து வறுமையை வந்து மேற்கொள்வதற்காக சிறுதானியத்திற்கு மாறணும். அப்போ வந்து உணவு கிடைக்காதுன்றதுக்காக கூழ குடிக்கணுன்றதுக்காக ஆடி மாதம் பூரா கூழ் ஊத்துனாங்க. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா, எங்க எதிரணியில இருக்கவங்க சொல்றது மாரி, அவங்கள மாதிரி அவங்களுடைய தோதுக்காக தனி மனிதனுடைய வசதிக்காக ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும், ஒரு விடுமுறை நாட்களிலும் அவர்களுக்கு தேவைப்பட்டவர்களுக்காக மட்டும் அவர்கள் ஒன்று கூடும் பொழுது மட்டும் அவர்களுக்கு தேவையானதை செஞ்சு அவர்கள் மட்டும் வந்து குடிச்சுக்கிறாங்க. இப்பயும் வந்து அதற்கு என்னவோ தேவையான நீங்க சொன்ன மாரி முருங்கைக்கீரையோ, முருங்கைக்காயோ அத செஞ்சு போடாம அவங்கவங்களுக்கு என்ன வேணுமோ அத செஞ்சு அவங்களுக்கு வேணுங்கிற மாரி ருசியா செஞ்சுக்கிறாங்க. அதாவது சத்தா ஆரோக்கியமா செய்யறத விட்டுட்டு, அவங்க நாக்கு ருசிக்கு ஏத்த மாரி செஞ்சு, அவங்க தேவைய பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து சமுதாய நோக்கம் வராது, சமூகம் மேம்படாது. சமூக மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சடங்கை, ஒரு செயல்பாடை வந்து இன்றைக்கு இந்த மாதிரி மாத்திட்டு, இப்போ வந்து தனி மனித வழிபாடு அப்படின்னு பேசுறாங்க. அதே மாதிரி எதிரணியில சொல்லும்போது கௌரி அம்மா சொன்னாங்க, இன்னைக்கு வந்து எல்லா வீட்லயும் வந்து சர்க்கரை நோயாளிகள் எல்லாம் வந்து இந்த கூழ குடிச்சிட்டு தான் இருக்காங்கன்னு. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, சர்க்கரை நோயாளிகள் கூழ் குடிக்கக் கூடாது. சிறுதானியம் சேர்க்கலாம். ஆனா அது என்ன மாதிரி சேர்க்கலாம்னா, திடப்பொருளாக தான் அத வந்து சேர்க்கணும். ஒரு அடையாகவோ, தோசையாவோ, இட்லியாகவோ நீங்க ஊத்தி சாப்பிடலாம். கூழாகவோ, கஞ்சியாவோ குடிக்கும் பொழுது, இன்னும் ரத்தத்தின் சர்க்கரையினுடைய அளவு அதிகப்பட தான் செய்யுமே தவிர, யாரும் வந்து தினமும் கூழ் குடிங்கன்னு எந்த மருத்துவரும் கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தனி மனித வழிபாடுன்னு பேசுற கௌரி அம்மா, எதற்காக தன்னுடைய வலைக்காட்சியில வந்துட்டு ஆடி மாதம் வந்து சிறப்புன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோயில பத்தியும் சொல்லணும். தனி மனிதன் அவங்களே வீட்ல சாமிய கும்பிட்டுட்டு இருக்கலாமே. ஒவ்வொரு கோயில பத்தியும் மூச்சு விடாம பேசி போடுறாங்களே எதுக்கு? சமூகத்தினர் தெரிஞ்சுக்கட்டும், சமூகத்தினர் வழிபடணும் அப்படின்னு சொல்லி சமூக மேம்பாட்டிற்காக தானே போராடுறாங்க. சமூக மேம்பாட்டிற்காக பண்றதெல்லாம் பண்ணிட்டு, இங்க வந்துட்டு தனி மனித வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்கம்மா. அதாவது எல்லாமே நம்ம எங்க விரனூர் ஐயா சொன்ன மாதிரி, நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அறிவாளிகள், சிறந்தவர்கள். அவர்கள் எந்த ஒரு காரணம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் இருக்காது. எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி, அது வந்து நம்மளுடைய நலனுக்காகவும், ஆரோக்கியத்திற்காகவும், சமுதாயம் மேம்படுவதற்காகவும் தான் ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. அத நம்ம ஒண்ணு ஒண்ணா போய் கிளறத விட்டுட்டு, அவங்க சொன்னத கேட்டோம்னாலே, நம்ம நிச்சயமா சமூகம் வந்து நல்லா இருக்கும். நம்மளுடைய வாழ்வும் மேம்படும். அத விட்டுட்டு அவங்க என்ன சொல்றது? நம்ம தான் அறிவாளிகள்னு நம்ம அத தலைகீழா மாத்துனோம்னா, நம் பாதிக்கப்பட போறது நாமும் நம்முடைய சந்ததியினரும் தான். என்றைக்குமே வந்து இயற்கையை போற்ற வேண்டும். தெய்வத்தை வழிபட வேண்டும். நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும். அதன் நோக்கில் தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லா சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையுமே வந்து வச்சிருக்காங்க. காரணம் என்னவா வேணுமானாலும் இருந்துட்டு போட்டும். பலன் வந்து நம்மளுடைய நன்மையாக மட்டும் தான் இருக்கும். அதனால் இந்த ஆடி மாத திருவிழா, கூழூற்றும் திருவிழா என்பது தனிமனித வழிபாடு அன்று சமுதாய மேம்பாட்டிற்காகவே செய்யப்பட வேண்டியது. இன்றளவும் செய்யப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அம்மா. சிறப்பு 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 திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களே. இந்த ஆடி மாத கூழ் ஊற்றுவது சமுதாய மேம்பாட்டிற்காகத்தான் என்று ஆணித்தரமாக தன்னுடைய அணிக்கு வலு சேர்த்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இதை எதிர்கொள்ள வருகிறார் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் அவர்கள். என்னத்தை எதிர்கொள்றது? அவங்களே ஏடாகூடமா பேசிட்டு இருக்காங்க. நான் என்னத்தை எதிர்கொள்றது? ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளாம். வெள்ளைக்கார ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை வெள்ளைக்காரன் கொண்டாந்துச்சு. அவன் சர்ச்சுக்கு போகணும்னு பண்ணான். நீங்க எந்த நாளாவது ஊத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை ஊத்துறீங்களா, வெள்ளிக்கிழமை ஊத்துறீங்களா? சரி, சொல்லுங்க. ரொம்ப அருமையா பேசினேன். எங்க அணில முதல் கருத்து திருமதி தங்க சாயராமன் சொல்லிட்டாங்க. தனி மனித வழிபாடுதான் சமுதாய மேம்பாடு. நான் கேட்க கேள்வி பதில் சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்வி. நீங்க கூழ் ஊத்துறவங்க, சாமி கும்பிடுறவங்க யாராவது சமுதாயம் மேம்படணும் சாமி கும்பிடுறீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும் யாராவது வேண்டிங்களா? நான் நல்லா இருக்கணும் அதான் வேண்டிக்கிறீங்க. அதான் உண்மை. இறை வழிபாட்டு அப்படிதான் இருக்குது. அதற்கு மிகுந்த சான்றாக நம்முடைய அம்சவேணி செல்வராஜ் அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த அறிஞர் பெருமகளார். எனவே தான் அறிந்ததையெல்லாம் சொன்னார்கள். இந்த தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாம முழுதும் சொல்லிட்டாங்க. என்ன கேக்குறாங்க? கூழ் ஊற்றுவதை பற்றி
தானே இங்க பேச்சு கும்ப போடுற ஒரு கேள்வி கேட்க இவங்க என்ன பண்றாங்க? நம்மாழ்வார்ன்றாங்க, பெரியாழ்வார்ன்றாங்க, திருவாசகன்றாங்க. சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த எழுதின புலவர்கள் எல்லாம், இந்த பக்திமான்கள் எல்லாம் சமுதாயமே சொர்க்கத்துக்கு போகணும் வேண்டாங்க, இல்ல தனி மனிதன் சொர்க்கத்துக்கு போகணும் வேண்டாங்க. தான் போய் இறைவனுடைய பாதார விந்தங்களிலே சென்று அடைய வேண்டும் என்றுதான் வேண்டாங்களே தவிர சமுதாயமே வந்து சேரணும் வேண்டல. பக்தி இலக்கியம் என்பதே தனி மனித வழிபாடு, தனி மனித நலன் கருதியதுதான். நிரம்ப நேரம் இல்லை, ஆனால் இங்கே மறுத்துக்கூற நிறைய விடயங்கள் இருக்கிறது. தனி மனிதன் வழிபடும் போதே சமுதாய மேம்பாடு பற்றியும் சிந்திப்பான். நல்லா ஒரு செய்தி சொல்றேன் கேட்டுங்க. இவர்கள் எல்லோருமே உண்மையிலேயே சமுதாய மேம்பாடு பற்றி கருதாதவர்கள். இந்த எதிரணி இருக்கிறே அந்த 3 பேருமே சமுதாய மேம்பாடு பற்றி கருதாதவர்கள். ஆனால் சிறந்த தனி மனிதனுடைய பண்பாடு என்னவென்று சொன்னால், தான் வாழும் சமூகம் உயர வேண்டும் என்று சிந்திப்பதுதான் சிறந்த தனி மனிதனுடைய கருத்து. நாங்க எல்லாம் சிறந்த தனி மனிதர்கள். எங்களுடைய தனி மனித வழிபாடு என்பது சமுதாய மேம்பாடு சார்ந்தது. அவர்களுக்கு பிரிச்சு பார்க்கிறாங்க. இதுதான் என்னுடைய அடிப்படையான கருத்து. ஐயா நம்ம இவர் பேசும்போது கூழ் ஊற்றும் போது ஆடி மாசத்துல கஷ்டமா இருக்குமா, அதனால கூழ் அப்ப ஆவணி மாசத்துல பஞ்சம் தீர்ந்துருமா? இல்ல ஆவணி மாசம் பஞ்சம் தீர்ந்துருமா? பொட்டாசி மாதம் அப்புறம் ஏன் ஊத்த மாட்டேங்க கூழ்? ஆடி மாசத்துல மட்டும் ஏன் ஊத்துறீங்க? உங்களுக்கு பக்தி அந்த காலத்துல நீங்க ஓய்வா இருக்கிறீங்க, உங்களுக்கு வேலை இல்ல, விதைச்சிட்டீங்க. இப்ப அடுத்தடுத்து வேலை இல்ல, இந்த நேரத்துல சாமி கும்பிடுறதுக்கு கூழ் ஊற்றி சாமி கும்பிட்டு நான் நல்லபடியா இருக்கணும், என் குடும்பம் நல்லபடியா, இதுதான் அடிப்படை விஷயம். அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து இந்த தனி நான் சொல்ல வந்து என்ன கேட்டாக்கா, கூழ் ஊத்துறதுக்கு கூப்பிடுறீங்களா, கும்பகத்துக்கு கூப்பிடுறீங்களா, நான் என்ன அர்த்தம்னு கேட்டாக்கா, கூழ் ஊத்துறது பொதுவான அதுக்கு கூப்பிடுறீங்களா, சுவையான உணவு இரவு சமைக்கிறீங்களா, அதுக்கு ஏன் நீங்க சமுதாயத்தை கூப்பிடவில்லை என்று கேட்கிறேன். சமுதாயத்தை கூழ் ஊற்றுவதற்கு சாதாரண கூழை கொடுப்பதற்கு கூப்பிடுகிற நீங்கள், சுவையான உணவு படைக்கிற அந்த நேரத்திலே அந்த சமுதாயத்தை கூப்பிட்டு கொடுக்க வேண்டாம், ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? அப்ப மத்தியானம் சாப்பிட்டுட்டு அதோட ராத்திரி சாப்பாடு எடுத்துருமா? பசி எடுக்காது அவனுக்கு? யோசிக்க வேண்டாமா? எனவே இங்கே எதிரணியில பேசணும்ல, அது வந்து இந்த 2வது முறையாக 2வது சுற்றிலே ஆடி மாதத்தை பற்றி இந்த நிகழ்ச்சியில 2வது சுற்றிலே பேச வந்தாங்க இல்லைங்களா? ஆடிப்பெருக்கு அப்படின்னா சொன்னாங்க, புது வெள்ளம் வரும்னு சொன்னாங்க. அதுக்கும் அந்த கூழ் ஊற்றுவதற்கு என்ன சம்பந்தம் தெரியல. அதுக்கு அடுத்துதான் அவங்க பேசுற போது 2வது சுற்றில் நம்முடைய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் ஆடி மாதம் கூழ் ஊற்றுவது சமுதாய மேம்பாடு என்று 2வது சுற்று பேசும்போது ஆடி போய் பேசினார்கள். அவங்களுடைய குரல்லையே சொரத்து இல்லை. முதல்ல சொரத்து 2வது முறை இல்லை. ஏன்னா தெரியுது நம்ம பக்கம் வந்து நியாயம் இல்லை, ஏதோ பேச வந்துட்டோம்னு பேசினாங்க. சமுதாயத்தின் மீது எனக்கு மிகுந்த அக்கறை உண்டு. நாங்கள் சமுதாயத்தின் மீது அக்கறை அல்லாதவர்கள் அல்ல, அக்கறை இல்லாதவர்கள் அல்ல. ஆனால் இந்த கூழ் ஊற்றுகிற தன்மை என்பது, இறை வழிபாடு என்பது, நான் நலமாக இருக்க வேண்டும், நான் சுகமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லுவதற்காகத்தான். 2 நிமிடம் என்னுடைய அம்மனை வேண்டிக் கொள்ளுகிறேன். சித்திரை மாதத்திலே கங்கை அம்மனுக்கு கூழ் ஊற்றுவார்கள், விழா எடுப்பார்கள். சித்திரை மாதத்திலே கங்கை அம்மனுக்கு விழா எடுப்பார்கள். மற்ற அத்தனை அம்மன்களுக்கும் ஆடி மாதத்திலே விழா எடுப்பார்கள். இதுதான் நம்முடைய தமிழர் வழக்கம். இந்த நேரத்திலே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை தனி மனிதர்களையும், அம்மா நீ காப்பாற்று, எங்களை எல்லாம் நலமாக வைத்திரு, நல்ல மழை பொழியட்டும், நாங்கள் விதைத்த விதையெல்லாம் நன்றாக விளையட்டும், நம்முடைய சேலத்தை சேர்ந்த வீரகனூர் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுடைய நிலத்தில் நல்லா நன்றாக விளையட்டும், எங்களுக்கெல்லாம் நல்ல உணவு கிடைக்கட்டும், எங்களுடைய தனி மனிதர்கள் எங்களுடைய குடும்பங்கள் நலமாக இருக்கட்டும் என்று அம்மனை வேண்டிக் கொண்டு, இந்த நடுவர் பட்டிமன்றத்துடைய நடுவராக இருக்கக்கூடிய எங்களுடைய சங்கத்தில் அம்மனை வேண்டிக் கொண்டு நன்றி, வணக்கம். வணக்கம். ரொம்ப சிறப்பாக
2 பேருமே கொண்டு வந்து என்ன இக்கட்ல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஒரு பக்கம் தமிழ் மாமணி, ஒரு பக்கம் திருக்குறள் தொண்டர். 2 பேருமே இவர்களுடைய அணியினுடைய கருத்துக்கள் எப்படி நாம ஒரு தீர்ப்பு சொல்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை எனக்கு கொண்டு போயிடுச்சு. நிறைய பேரு அருமையாக தன்னுடைய கருத்துக்களை இங்கே முன்வைத்தார். இப்போ திருவிழாக்கள் அப்படின்னு பார்க்கணும். தனி மனித வழிபாடு என்பது வேறு, திருவிழாக்கள் என்பது வேறு. இப்ப ஆடி அமாவாசை அன்னைக்கு அவங்க வீட்டுலதான் படையல் போடுவாங்க, ஊரை கூட்டி படையல் போட மாட்டாங்க. அது மாதிரி தன்னுடைய முன்னோர்கள் தன்னுடைய குலதெய்வத்தினுடைய பொங்கல் வச்சு கும்பிடுறது, அதெல்லாம் அவங்க குலதெய்வம், அவங்க குலத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் இனத்தை சார்ந்தவர்கள், அவங்களுடைய சமூகம் மட்டும்தான் அந்த குலதெய்வ வழிபாடுல கலந்துக்கும். இன்னும் கூட சில பேர் வந்து எந்த கோத்திரம், எந்த குலம் என்ன அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அவர்கள் ஒரு குழுவாக இருந்து கூட அந்த குலதெய்வ வழிபாடை செய்வதெல்லாம். அது மாதிரி கல்யாணத்துக்கு முன்னால கூட சில நேரங்கள்ல வழிபாடுகள் எல்லாம் நடத்துவாங்க. அப்ப ஊரை கூட்டி அவங்க வழிபட வாங்க அப்படின்னு யாரையும் சொல்றதெல்லாம் இல்லை. அவங்க வீடுகள்ல திருமணம் நடக்குது அப்படின்னு சொன்னா அவர்களுடைய வீட்டை வந்து அவர்கள் வீட்டுல இருக்கக்கூடிய தெய்வங்கள் எது எப்படி அவங்க வணங்குறாங்களோ அதை தான் அவங்க கூப்பிடுவாங்க. அப்ப ஊர்ல கொண்டு போய் ஒரு திருவிழா இது பண்ணி செய்யறது இல்லை. இப்ப இந்த தனி மனித வழிபாடு என்பது நிச்சயமாக இருக்கிறது. அந்த தனி மனித வழிபாடு தெய்வத்தை வணங்கக்கூடிய முறைகளும் இருக்கிறது. அது ஒவ்வொரு குழுவுக்கும் வேறுபாடாகவும் இருக்கிறது. ஆனா இந்த சமுதாயத்தை சார்ந்த விழாக்கள், சமுதாயத்தை சார்ந்த பண்டிகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஊரோடு ஒட்டி வாழ், ஊருக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் அத்துணை பேரையும் அழைச்சு, இப்போ கூழ் ஊத்துறது தனி மனித வழிபாடுன்னா அவங்க வீட்டுல கூழை வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு தினை மேல கொண்டாந்து கொடுத்து இந்தாங்க சாப்பிடுங்கன்னு யாரையும் சொல்றது இல்லை. அப்ப அந்த கூழை கொண்டு போய் கோயில்ல தான் கொடுக்குறாங்க, கோயில் வாசல்ல தான் கொடுக்குறாங்க. அப்ப ஏன் அந்த கோயில் வாசல்ல அங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த தெய்வத்துக்கிட்ட வணங்கிட்டு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது கொஞ்சம் நாம யோசனை பண்ணி பார்த்தோம்னா, அப்ப யார் வேணாலும் பொதுவா வந்து வாங்கிக்கலாம், அங்க பாரபட்சம் காட்ட முடியாது, சம தர்மமாக விரும்புறவங்க வாங்கிக்கலாம், விரும்பாதவங்க போகலாம், யார் வேணாலும் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு பொது நோக்கத்தோட தான் அதை செய்யறாங்க. அப்ப தனி மனிதன் தன்னலம் தன் சுயநலம் என்பதெல்லாம் வழிபாட்டோட இருந்தாலும் கூட அது ஒரு சமுதாயம் சார்ந்ததாக எப்ப மாறுது அப்படின்னு சொன்னா அந்த கோயிலுக்கு போகும் பொழுதுதான் அது மாறும். அப்ப கோயில்கள் ஊருக்கு ஒண்ணுதான் இருக்கு. ஆனா வீட்டுக்கு வீடு சாமி படங்களை வச்சு வணங்கக்கூடிய முறைகளை எல்லாம் நாம் தனி மனித வழிபாடாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த தனி மனித வழிபாட்டுல எப்படி சமுதாயம் முன்னேறும், அது சமுதாய மேம்பாடாக எப்படி மாறும் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய நம்பிக்கைகள், அவர்களுடைய தன்னலமற்ற சேவைகள், அது எல்லாம் இந்த சமுதாயத்துக்கு எப்படியாவது ஒரு வகையில பயன்பட்டா நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோவிலுக்கே போய் அதையெல்லாம் படையல் போடுறாங்க, செய்யறாங்க. இப்போ இதுல ஒவ்வொரு சிறந்த தனி மனிதனுடைய வழிபாடும் சமுதாய மேம்பாட்டை நோக்கியதே அப்படின்னு ஐயா சொல்லிட்டார். அப்ப சிறந்த தனி மனித வழிபாடு என்பது சமுதாயம் மேம்பாடடைய வேண்டும் என்ற ஒரு பொதுநல நோக்கத்தோட தான் இங்க செயல்படுது. அதனால இந்த ஆடி மாத கூழ் ஊற்றுதல் இப்ப இல்ல, பண்டைய காலத்திலிருந்தே அந்தந்த நடைமுறையில வந்து கொண்டிருக்கக்கூடியதுதான். இப்ப பொங்கல் வழிபடுறோம், அப்ப நிறைய அரிசிகள், பருப்பு, மஞ்சள், பூசணி, கிழங்கு இதெல்லாம் வருது. சூரியனை நம்முடைய வீட்டு வாசல்ல வச்சு வழிபடுறோம், நாம சாப்பிடுறோம், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம். அதை கொண்டு போய் கோயில்ல வச்சு நாம கும்பிடுறோம். ஆனா இந்த ஆடி மாத கூழை மாத்திரம் ஏன் நாம சமுதாயத்தோட சேர்த்து வணங்குறோம் அப்படின்னு சொன்னா இது ஒரு எளிமையான ஒரு உணவு. அந்த காலத்துல இருந்து பார்க்கும் பொழுதே பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த கீழ் மக்கள், மருத நிலத்துல இருந்த கீழ் மக்களாகட்டும், முல்லை நிலத்துல இருந்த கீழ் மக்களாகட்டும் இந்த கூழ் என்ற பொருளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இலக்கியங்கள் காட்டு. இப்ப மேல் வகையில் இருக்கக்கூடிய பொருள்களைத்தான் அவர்கள் சுடுசோறாகவும் அந்த வேறு இறைச்சி போன்ற பொருள்களை எல்லாம் கூட அந்த காலத்துல தெய்வத்துக்கு படையலிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப இந்த எளிமையான ஒரு உணவை யார் வேணாலும் வாங்கி சாப்பிடலாம்ங்கிற உணவை
சமதர்மமான ஒரு எல்லாருமே இங்க சமபந்தி அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கக்கூடிய ஒரு உணவாக இந்த உணவை கொண்டு போய் கோயில்ல வச்சு ஆடி மாசத்துல இவங்க செஞ்சிருக்காங்க. இதுல பல்வேறு காரணங்கள் சொல்லுகிறார்கள். அது என்னன்னா, நீர் சத்து குறைஞ்சு போயிரும் ஆடி மாசத்துல. காற்றோட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணங்களால நீர் சத்து மனிதனுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. அம்மை போன்ற நோய்கள் எல்லாம் பரவுகிறது அப்படிங்கிறதுனால இதற்கு வேப்பிலையும் மஞ்சளும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ போய் பொங்கல் போடுறது இல்லை. பொங்கல் போட்டோம்னா அங்க மிளகு சீரகம் அதையெல்லாம் போட்டு நெய்யை போட்டு எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை, கூழாதான் ஊத்துறாங்க. அப்ப நீர் சத்து மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இதை பொதுவாக கொண்டு போய் வச்சா யார் வேணாலும் வந்து விரும்பி வாங்கி குடிப்பாங்க. அப்ப சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது பயன்படட்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கிலே தனி மனிதன் சமுதாயம் மேம்பட வேண்டும், சமுதாயத்திற்கு நம்முடைய செயல் பயன்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே தான் இந்த விழாவாக கொண்டாடி இருக்கிறானே தவிர தன்னுடைய வீட்டுல வச்சுக்கிட்டு தன்னுடைய வழிபாட்டை வச்சுக்கிட்டு அவனோடையே முடிச்சுக்கக்கூடிய ஒரு விழாவாக இது இல்லை. இது ஆடி மாத கூழ் ஊற்றும் திருவிழா அப்படின்னு சொல்றதுனால இந்த கூழ் ஊற்றும் திருவிழாவானது ஒரு சமுதாயத்தை நோக்கி செயல்படுகிறது. தனி மனிதன் என்பவன் வேறானவன் அல்ல, சமுதாயத்தை சார்ந்தவன். சமுதாயம் மேம்பட்டிருந்தால் தான் அந்த தனி மனிதன் சிறந்தவனாக இருக்க முடியும் என்ற காரணத்தினால தனி மனிதனுடைய சிந்தனைகள் அனைத்தும் சமுதாயத்தை சார்ந்தே, சமுதாயம் மேம்பட வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இந்த இப்படிப்பட்ட தெய்வத்திற்கு நிகழக்கூடிய திருவிழாக்கள் நடக்கிறது என்று கூறி, மாரியம்மன் இல்லாத ஊரே இருக்காது. ஒரு சின்ன ஒரு ஊராக இருந்தாலும் அதுல எல்லை மாரியம்மன் அப்படின்னாவது வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் மாரியம்மன் இருக்கும். ஒவ்வொரு மாரியம்மனுக்கும் ஆடி மாசம் இல்லைன்னாலும் மாசி பங்குனியிலேயாவது அவங்க விழா எடுப்பது உண்டு. எனவே பொதுவாக அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இந்த தண்ணீர் பந்தல், கூழ் பந்தல், மோர் பந்தல் இதையெல்லாம் அவங்க அந்த இடத்துல வச்சு தெய்வத்துக்கு படையலிட்டா அதுல எந்த தொந்தரவும் இருக்காது. தனி மனிதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இது வராது, அவனுடைய நான் தான் செஞ்சேங்கிற ஒரு எண்ணம் வராதுங்கிறதுனால தெய்வ பிரசாதமாக எல்லாரும் வாங்கிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த கூழ் ஊற்றும் திருவிழாவானது தொடர்ந்து நம்முடைய பண்பாட்டை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறது. அதிலே சமுதாயமும் மேம்பாடு அடைய வேண்டும் என்ற தனி மனிதனுடைய சிந்தனைகளும் கலந்திருப்பதுனால ஆடி மாத கூழ் ஊற்றும் திருவிழா, கும்பம் போடுற திருவிழா, கூடி கொண்டாடக்கூடிய இந்த திருவிழாக்கள் எல்லாம் சமுதாயம் சீர்பட வேண்டும் என்பதற்காகவே, அது மேம்பட வேண்டும் என்ற கருத்திலே தான் தொடர்ந்து செய்யப்படுகிறது. அதை நாம் ஒரு சில செயல்களை மாற்றிக் கொண்டிருக்கிறோமே தவிர காலத்திற்கு ஏற்ப, மற்றபடி சமுதாயமாக வாழ்வதுதான் நமக்கு சிறந்தது என்று கூறி, இங்கே இப்படிப்பட்ட சமுதாய மேம்பாட்டிற்காக பல்வேறு விழாக்களை நாம் கொண்டாடுவதில் தவறில்லை, அது சிறந்த எண்ணங்களிலே செய்யப்படுகிறது என்று என்னுடைய தீர்ப்பை கூறி இன்றைய பட்டிமன்றத்தை முடித்துக் கொள்கிறேன். மிக அருமையாக இந்த நிகழ்விலே வந்து கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை வாதித்த அத்துணை சிந்தனையாளர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.